இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வைத்தவராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த 2026வது வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் மறுபடியுமாய் நல்ல ஆழ் மனதில் நல்ல வேதத்தினுடைய ஆழத்திலிருந்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பீங்களா? கர்த்தர் நமக்கு நல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 20லிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். உன் கயிறுகள் தளர்ந்து போம், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர். அவர் நமக்கு தேவன் மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சம் ஆழமாக நான் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் என் கூட கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாய் என்னோடு கூட கனெக்ட் ஆகிடுங்க. இப்போ ஏற்கனவே இப்போ மூத்த விசுவாசிகள் புதிய விசுவாசிகள் எல்லோரும் இருக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் இந்த ரட்சிப்பனை யாரும் புதுசாக இல்லை. மேக்ஸிமம் இப்போ வந்தவங்க கூட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தையினுடைய அந்த வல்லமையில் நாம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கடந்து போகணும். அப்படியே உட்காந்துக்குன்னு ஏதோ கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அந்த வழி என்ன என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவன் நமக்கு இன்னைக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? சரி, கவனிங்க. முதல்ல வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. ஆக்சுவலாக வியாதி அப்படின்னா மரணம். நமக்குள்ள வியாதி வரத்துக்கு என்ன காரணம்? வியாதி வரும்போது நீ மரிப்பாய் என்பதை காண்பிக்கிறது. மண்ணானவனே நீ மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொல்லி. ஆனால் தேவ நோக்கம் நாம் மரிக்க வேண்டும் என்பது அல்ல. இந்த வேத வசனத்தினுடைய மகிமை என்னவென்று சொன்னால், அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். நாம் எல்லாரும் அக்கிரமக்காரர்களாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் தேவன் நம்மேல் இரக்கம் வைத்து தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி ஒரு நிலையான ஒரு கூடாரத்தை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூடாரம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போய்விடும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இந்த வீடு அழிஞ்சு போது பாதியிலே வர மனுஷன் பாதியிலே போயிடுறான். இந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே தெரியல. ஆனால் தேவன் நம்மேல் இரக்கம் வைத்து அவர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு அமெரிக்கையான தாபரம் என்று சொன்னால் வாழ்விடம், டுவெல்லிங் பிளேஸ். அது எப்படிப்பட்டதுன்னாக்கா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு தாபரமாக, பெயர்க்கக்கூடாத கூடாரமாக உன் கண் காணும். நல்லா கவனிங்க. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் கிடையாது. ஆமெனா? நித்தியம். ஆமெனா? ஏன் நித்தியம்? தேவன் நித்தியமானவர். இப்ப சபையில் இருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள். நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் பாவி என்று நாம் உணர்ந்து கொண்டோம். முன்னொரு காலத்தில் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் எல்லாம் ராஜாக்கள் அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்தோம். நான் ராஜா அப்படின்னு சொல்லி ஓடுறது தான் அக்கிரமம். மனம் போன போக்கில் ஓடுறது தான் அக்கிரமம்.
ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் அக்கிரமக்காரர்கள் அல்ல. ஆமென். இப்ப நம்முடைய மனசுக்குள்ள வலிகளோ வேதனைகளோ பதற்றங்களோ இருக்காது. அமெரிக்கையான ஒரு தாபரம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இன்னைக்கு நம்ம தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை லைன் பை லைனா முதல்ல பார்க்கலாம். முதல்ல மனுஷனுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பதற்றங்கள், மனுஷனுக்குள்ள ஏற்படுகிற அந்த வலிகள், இருதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த வேதனைகள், இதுதான் மரணத்தை வருவிக்கிறது. இந்த பதற்றத்திலிருந்து தேவன் நமக்கு எப்படிப்பட்ட விடுதலையை கொடுக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் என்றால், 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். நல்லா கவனி, என்ன பண்ணணுமா? நோக்கிப்பார். கூர்ந்து கவனி, கூர்ந்து பார். இந்த நோக்கிப்பார் என்று சொன்னால் கூர்ந்து கவனி. வேற எதுவுமே இல்லாம அந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நோக்கிப்பார். யார் யாரெல்லாம் தேவ பிள்ளையா இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? தேவ பிள்ளை அப்படின்னா என்னது? தேவன் எப்படி இருக்கிறார்? அதரிசனமா இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அவர்தான் சகலத்தையும், சொல்லுங்க, அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஆமேனா இல்லையா? சகலத்தை சிருஷ்டித்தவர் யார்? தேவன். இப்ப கர்த்தரின் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ ஏதேனிலே பாவம் செய்து விட்டாய், ஏதேனிலே மகிமையின் கர்த்தரை உனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தேன், மகிமையின் கர்த்தரை நீ நோக்கி பார்க்க தவறிவிட்டாய். இப்ப தேவன் மறுபடியும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். பண்டிகையில் ஆசரிக்கப்படுகிற நகரமாக சீயோனை நோக்கி பார். இந்த பார் என்பது உள்ளான மனுஷனுக்குள்ள ஏற்படக்கூடிய விசுவாசம், தீர்மானம். தேவன் நமக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள நாம் எடுக்கிற அந்த தீர்மானம் தான் நோக்கி பார். யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? விசுவாசத்தில் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் தேவன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாரை நோக்கி பார்க்க சொல்றாரு? தேவனை நோக்கி பார்க்க சொல்றாரு. தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் யாரு? சொல்லுங்க, யாரு? தேவனுடைய குமாரன். இந்த தேவனுடைய குமாரனை நீ நோக்கி பார்த்தால் நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறாய். அப்ப தேவனுடைய பிள்ளைக்கு தான் மரணம் இல்லை. அக்கிரமக்காரனுக்கு மரணம் உண்டு, அக்கிரமக்காரனுக்கு வியாதி உண்டு, அக்கிரமக்காரனுக்கு வேதனைகள், சமாதானம் இல்லாம போராட்டம் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று அவன் நகரவாசிகள் சொல்வதில்லை. எந்த நகரவாசி? எருசலேம் நகரவாசி, சீயோன் நகரவாசி சொல்வதில்லை. இந்த சீயோன் யாருடைய நகரம் என்றால் தேவனுடைய நகரம். இன்றைக்கு நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் படைத்த படைப்புகளை, தேவன் படைத்த சிருஷ்டிகளை தேவனுக்கு விரோதமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, இது தேவனையும் நம்மையும் பிரித்து விட்டது. ஆனால் எல்லாமே தேவனுடைய கிருபை என்கின்ற அந்த பார்வையில நாம் பார்க்க வேண்டும். ஆக தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அனுபவத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க வாழ்க்கையில அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள மரணம் இல்லை, அவர்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் இருக்கிறோம். இந்த மாம்சம் என்பது ஆண் மாம்சம் அல்லது பெண் மாம்சம். ஒரு ஆண் எப்படி சிந்திக்கிறார் அப்படின்னா அவருடைய ஆணுக்குரிய வல்லமையில சிந்திக்கிறார். ஒரு பெண் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்குரிய வல்லமையில சிந்திக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த உன்னுடைய மாம்ச யோசனைகள், உன்னுடைய மாம்ச யோசனைகள், உன்னுடைய மாம்ச சிந்தனைகள் என்ன ஆகணும் அப்படின்னா சாகணும். என்ன ஆகணும்? எது சாகணும்? வாய்த்தன் சொல்ல, எது சாகணும்? உன்னுடைய மாம்ச யோசனைகள். அது சிலுவையில் செத்தாதான்
நீ தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். ஒவ்வொருத்தரும் ஆணாக ஒவ்வொருத்தரும் பெண்ணாக வாழ்றாங்களே, இதுதான் பாவம். எது பாவம் என்றால் நான் ஆண் நான் பெண் என்று சொல்வது பாவம். இந்த பாவத்தினால தான் மனுஷன் அவன் அக்கிரமம் செய்கிறான். ஒரு ஆணாக வாழ்கிறான், ஒரு பெண்ணாக வாழ்கிறார்கள். இது மிருக வாழ்க்கை. ஆனால் யாருக்கு தேவன் விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார்? நாம் ஒரு காலத்தில் அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். இந்த அக்கிரமங்கள் எல்லாம் தேவன் நமக்கு மன்னித்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தார் என்றால், மகிமையின் கர்த்தரை நாம் நோக்கி பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை நோக்கி பார்த்தோம்? மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தோம். அதாவது தேவனுடைய குமாரனை நோக்கி பார்த்தோம். மகிமையின் கர்த்தர், மகிமை உள்ள கர்த்தர் என்பது அவர் தேவனுடைய குமாரன் என்பதுதான் மகிமை. எப்படி அவர் தேவனுடைய குமாரன் என்றால், அவர் சீயோன் மலையில, அந்த சீயோன் மலையில ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படி கொண்டு போகப்பட்ட அந்த சீயோன் மலையில, அந்த மோரியா மலையில, அந்த கொல்கொதா மலையில கிறிஸ்து இயேசு சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டார். அவர் தேவனுடைய குமாரன். ஏன் அவர் தேவனுடைய குமாரன் என்றால், நல்லா கவனிக்கணும், அவரை நோக்கி பார் என்பது என் கர்த்தர் மகிமையுள்ளவர், மகிமை உள்ள கர்த்தர், அவர் தேவனுடைய குமாரன் என்பதுதான் அந்த மகிமையுள்ள கர்த்தர். எப்படி மகிமையுள்ள கர்த்தர்? நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் பண்டிகை என்பது பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம், நித்திய மகிழ்ச்சி, கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில தேவனுடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு சந்தோஷத்தை அனுபவிப்பது தான் அந்த தேவனுடைய ராஜ்யம். நம்முடைய பண்டிகைகளை நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறியா? நீ ஆணா இருக்கிறியா, பெண்ணா இருக்கிறியா? நீ ஆண் பெண்ணாவே இருக்கிறியா, அல்லது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறியா? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கு. உன் மாம்ச சொல்றத நீ கேட்க மாட்ட, அவ்வளவுதான். கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் பலனா வாங்க. உன் மாம்ச சொல்றத கேட்க மாட்டேன், உன் இருதயம் சொல்றத. உன் இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகுது. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் தேவனோடு உறவில் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய குமாரன் என்பதுதான் மகிமையுள்ள கர்த்தர். அவர் மகிமையுள்ள கர்த்தர் என்றால், என்னுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். நான் பாவியா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதுதான் மகிமை, மகிமையுள்ள கர்த்தர். அவர் தேவனுடைய குமாரன். தேவன் ஏன் மேல அன்பு வைத்து தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி, அவர் என் மாம்ச யோசனையில் நடந்த அந்த பாவத்துக்கு நான் செத்து, இயேசு கிறிஸ்துவோடு செத்து, இப்போ நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு நான் உயிர் தெழுந்து, பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறேன். எத்தனை பேர் வரைக்கும் புரிஞ்சுது? இவங்க தான் விசாலமான அந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அந்த விசாலமான இடத்துல மகிமையுள்ள கர்த்தர். இந்த மகிமையுள்ள கர்த்தர் என்பது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சிருஷ்டிக்கப்பட்ட என்னை மீட்கிறதுக்காக ஒரு நதி ஒன்று ஓடும். அந்த நதி 4 கிளைகளாக இந்த பூமியில ஜீவிக்கும். நல்லா கவனிங்க. வானத்திலிருந்து வருகிற மழை என்பது தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேல நம்பிக்கை வைத்து, அவரையே நம்பிக்கையாய் ஓடிக்கொண்டிருப்பது தான் வானத்திலிருந்து வந்த மழை. அது பரலோகத்திலிருந்து தேவனே நம்ம ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகத்தை கொடுத்து அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? வானத்து பனி என்பது அந்த வார்த்தையினுடைய வல்லமைகளை, அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய உபதேசங்களை புரிந்து கொள்ளும்படியாக வானத்து
பணி நமக்குள்ளே வந்து தேவனுக்கும் நமக்கும் இருக்க ரகசிய உறவு. அந்த உறவு யாருக்குமே தெரியாது. இது வானத்து பணி நமக்குள் இருக்கிறது. ஆக வானத்து மழையும் வானத்து பணியும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமே ஆனால் அவன் ஜீவன் நதியாகிய இயேசு ராஜாவோடு கூட அந்த ஜீவ தண்ணீரை குடித்து இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் என நதி எங்கிருந்து ஓடுகிறது? மண்ணிலிருந்து ஓடுகிறது. ஆமேனா? வானத்து மழை என்பது மேலிருந்து வருது. அது தேவனுடைய தெய்வீகம், இயேசு ராஜாவுடைய தெய்வீகம். நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு ராஜாவுடைய தெய்வீகம் வானத்து மழையும் வானத்து பனியும். ஆனால் நதி என்பது பூமியிலிருந்து ஓடுவது. இந்த பூமியிலிருந்து ஓடுகிற இந்த நதி என்பது தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற என்னை மீட்கிறதுக்காக அவர் சியோன் மலையில அந்த எருசலேமில் அவர் ஆணி அடித்து கொல்லப்படுவார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? நான் அக்கிரமக்காரன். எப்பா, நம்ம எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறோம் பொருள்களை வைத்து. பொருள்கள், கணவன் மனைவி பிள்ளைங்க சாப்பாடு, அப்புறம் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளும் யார் படைச்சது? யார் படைச்சது? நீ படைச்சியா? நான் படைச்சேன்னு சொல்கிறேன், கை தூங்க பார்க்கலாம். நான் படைச்ச இதெல்லாம் சொல்கிறேன், கை தூங்க. யார் படைச்சது? தேவன் படைத்தார், சர்வ வல்லவர் படைத்தார். ஆமேன் சொல்லுவோமா? எதுக்காக படைத்தார்? என் பிள்ளைகளுக்காக நான் படைக்கிறேன். என் பிள்ளைங்க இப்ப யாரு சித்தத்தின்படி வாழணும்? அப்பாவுடைய சித்தத்தின்படி வாழணும். இப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் ஜீவன் நதியாய் 4 ஜீவன்கள் ஜீவனுள்ள அந்த வாழ்க்கையை வாழ்கிறவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை போல நானும் ஜீவனுள்ளவனாக பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டிய 4 ஜீவன்கள் என்பதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. ஆக இயேசு கிறிஸ்து தான் அந்த நதி. அந்த நதியிலே நாம் மூழ்கி அந்த நதிக்குள்ளாக அந்த தண்ணீரை குடித்து அவரை போல அவர் வாழ்ந்ததை போல நம்ம வாழ்ந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். இப்ப கர்த்தர் இங்க சொல்றாரு. மறுபடியும் 20 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். நோக்கி எதை பார்ப்போம்? நம்ம கண்ணுல பார்ப்போம். எதில் பார்ப்போம்? இப்ப கர்த்தர் சொல்றாரு, சீயோனை நோக்கி பார். நோக்கி பார், கூர்ந்து பார். கூர்ந்து பார் என்ன சொன்னா, நோக்கி பாருன்னா உன் உயிர்ல பார், உன் உணர்வுல பார். உன் உணர்வு, உன் உயிர்லாம் அந்த பார்வையில வரணும். அடுத்தது, உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். உன் கண்கள் காணும். யார பார்க்கணும்? மகிமையின் கர்த்தரை. யார சொல்? யார? மகிமையின் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ பார்க்க வேண்டும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்குவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. இப்ப கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? நோக்கி பார். யார பார்? மகிமையின் கர்த்தரை நோக்கி பார். நல்லா கவனிங்க. ஏதேனில இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், இதை நீ புசிக்கிறனாலே சாகவே சாவா என்று ஆதாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், கட்டளை கொடுத்தார். ஆனால் இந்த ஆதாம் என்ன செய்தான்னா, சர்பத்தின் பேச்சை நம்பி நீ இந்த கனியை புசிக்கிறதுனால சாவது இல்லை, உன் கண்ணு திறக்கப்படும். சொல்லுங்க, உன் கண்ணு வாய்த்தன சொல்லு. இப்ப கர்த்தர் வந்து நோக்கி பாருன்றாரா? நல்லா கவனி. நான் மறுபடியும் சொல்றேன், சும்மா வந்து உட்காந்து வீணா உங்க லைஃபை கெடுத்துக்காதீங்க. நித்தியத்துக்கு நேரம் வாங்க. ஏதேனில் வந்து பிசாசு என்ன சொன்னான்னா, நீ சாவது இல்லை. அதுதான் மனுஷனுக்கு மரணமே வந்துச்சு. அவன் பொய்யை நம்பி அந்த பொய்க்குள்ள தன்னை விற்று கொடுத்துட்டு 3 காரியத்தை சொன்னான். நீங்கள் சாவது இல்லை, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை, நீ ஆண் ராஜா, நீ பெண் ராஜா. உன் மனம் போன போக்கில் உன் இச்சையில நீ வாழு, உன் இச்சையில நீ வாழு அப்படின்னு உன்னை காட்டி விட்டான். பிரச்சனையே வந்து வேற, நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு யாருமே காரணம் இல்லை, உன் மனம் போன போக்கில் நீ போ. இதுதான் அக்கிரமக்காரன். கடகன அந்த வசந்தல வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்தில்
அங்கே சர்ப்பம் என்ன பண்ணுது பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்க தாங்க பிரச்சனை. ஏதேனிலே கர்த்தர் உன்னை மகிமையாக அங்கே வைத்து தேவர் பிள்ளையாக அங்கே வைத்திருந்தார். ஆனால் பிசாசின் பேச்சை கேட்டுக்கின்னு கண்ணு திறந்துருச்சு. எந்த கண்ணு திறந்துருச்சு? உன் மாம்ச கண்ணு திறந்தது. எந்த கண்ணு சொல்லுங்க? எந்த கண்ணு திறந்துச்சு? உன் மாம்ச கண்ணு திறந்து உன்னை பார்த்துருச்சு. உன் நீதிய, உன் அழகு தான் சாவதில்லை என்பது அர்த்தம்னா அழகு. இதெல்லாம் பயங்கர ஆழமானது, அதுக்குள்ள நான் போக விரும்பல. நீங்கள் நன்மை தீமை அறிந்தவங்க இதை புசிக்கிறனாலே சாவதில்லை, ஆனால் இதை புசிக்கிறனாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். எந்த கண்ணு திறந்துருச்சு? உன் மாம்ச கண்ணு திறந்து உன் ஆத்துமாவில் இருக்கக்கூடிய உன் உயிர் செத்து போச்சு, உன் கண்ணு மூடிடுச்சு. இப்ப கர்த்தர் நம்ம எதுக்கு அழைக்கிறார் என்றால், உன் ஆத்துமாவில் உன் உயிரில் இருக்கக்கூடிய உன் ஆத்துமா கண்ணு திறந்து பார். அப்பனா உன் மாம்ச அறிவுக்கு நீ செத்து ஆவியில மகிமையின் கர்த்தரை நோக்கி பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை நோக்கி பார்? மகிமையின் கர்த்தரை, இயேசு ராஜாவை நோக்கி பார். அவர்தான் யெகோவா தேவன். இந்த மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் கவனிங்க. இப்போ நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ ஜீவாவும் இருக்கிறோம், நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஜீவாவும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னாக்கா, எனக்கு ஒரு வேலை சொல்கிறேன். ஒரு அப்பாவாக ஒரு வேலை, டே இன்னொரு பையனை கூப்பிட்டு, டே இங்கே வாடா, நீ கொஞ்சம் போயிட்டு இந்தா ஒரு 10,000 ரூபா உன் கையில் தரேன், ஒரு 10,000 ரூபா உன் கையில் தரேன், நீ போய் இந்த வேலையை போய் செஞ்சு முடிச்சு எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னால், நான் யாரை அசிங்கப்படுத்துகிறேன் சொல்லுங்கள்? யாரை அசிங்கப்படுத்துகிறேன்? ஜீவாவை அசிங்கப்படுத்துகிறேன். ஆனால் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் பிள்ளை ஜீவா இருக்கிறான், அவனை கூப்பிட்டு, டே இந்திரா ஒரு 10,000 ரூபாய் இது போயிட்டு இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுறான்? எங்கள் அப்பா தான் எல்லாமே எங்கள் அப்பா உடையது, எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த வேலையை செய்து முடிக்க சொல்கிறாரு அப்படின்னா யாரை மகிமைப்படுத்துறது சொல்லுங்க? ஜீவாவை மகிமைப்படுத்துறது. பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள்லாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறாங்க, பாவமும் செஞ்சுட்டு தேவனுக்கு சத்துருவா இருக்கிறாங்க. இப்போ தான் குமாரனை கூப்பிட்டு, என் குமாரனே நீர் போய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் நீங்க சுமந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்பா அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா யார் அனுப்புறாரு? குமாரனை அனுப்புறாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தின்படியே கிறிஸ்து இயேசு சீயோன் மலையில இந்த மாம்ச நினைவுகளை சிலுவையில ஆணி அடித்து சாகடித்தார். அல்லேலூயா. அப்பனா யார் இந்த கர்த்தர்? மகிமையின் கர்த்தர். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? நல்ல கையை தட்டி. அவர் மகிமையின் கர்த்தர். சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர். யாருக்காக ஜீவனை கொடுத்தார்? நான் அக்கிரமக்காரனா இருந்தேன். எத்தனை பேர் நான் பாவின்னு ஒத்துக்குனீங்க? ஆமீன் சொல்லாமா? நான் அக்கிரமக்காரனா இருந்தேன். ஆனா இப்ப மறுபடியும் நல்லா கவனிங்க, இந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவ நதி. அவர் 4 ஜீவனுள்ள வாழ்க்கை. அவர் அக்கிரமக்காரனா வாழல. அக்கிரமக்கார ஆணாக பெண்ணாக வாழறான். நான் ஆண், அந்த இச்சையின்படி வாழறான். ஆனால் ஜீவனுள்ள வாழ்க்கை 4 ஜீவன்கள். 4 ஜீவன்கள். மத்தேயு சுவிசேஷமாக, மார்க்கு சுவிசேஷமாக, லூக்கா சுவிசேஷமாக, யோவான் சுவிசேஷமாக அவர் ராஜாவாக, பணிவிடைக்காரனாக, மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக இந்த 4 வாழ்க்கை வாழ்ந்தாரே, அவர்தான் என் குமாரன், அவர்தான் மகிமையின் கர்த்தர். அவர் என் சித்தம் செய்யும்படியாய் உன்னை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று, இந்த மாம்ச சித்தத்தை ஆணி அடித்து கொன்று உன்னை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்கிறதுக்காக அவரை நான் அனுப்பினேன். அவர் மகிமையின் கர்த்தர் என்று நீ நோக்கி பார்த்தால் பிழைப்பாய். நீ விசாலமான பாதையிலே நீ வந்து விட்டாய். நீ விசாலமான இடத்துல உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவர்தான் நதிகளும் ஆறுகளும் உள்ள விசாலமுள்ள ஸ்தலம். அவரே, அவர்தான் அந்த நதி. ஆமென் சொல்லுவோமா? எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்ப இயேசு ராஜா சிலுவையில மரிக்கிற நேரம் வந்துருச்சு. கடைசி அந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் பல தேசங்களில் இருந்து யூதர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் பண்டிகை கொண்டாடுவதற்கு. அதில் ஒரு சில யூதர்களும் வந்து
பிலிப்பு கிட்ட போய், ஐயா நாங்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்க, இயேசுராஜாவை பார்க்கணும்னு சொல்லி அந்திரேயா போயிட்டு இயேசுராஜா கிட்ட போய் சொல்றாரு, ஐயா உங்களை பார்க்கறதுக்கு கிரேக்கர்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே களி கூர்ந்தார். இப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க, நான் தேவகுமாரன், நான் மகிமையுள்ள கர்த்தர், அல்லேலூயா. எங்க அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மீட்கும்படியாய் எனக்கு கட்டளை கொடுத்தார். அதை மீட்கும்படியாய் அந்த சியோன் மலையில, அந்த எருசலேம் மலையில இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளுக்காக நான் பலியாக போகிறேன். பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்னு தேவன் கிட்ட கேட்பார். தேவன் குமாரனை மகிமைப்படுத்தினாரா? மகிமைப்படுத்தினார். எப்படி? சிலுவையில் ஆணி அடித்து அந்த முளைகள் பிடுங்கப்படுவதில்லை. அப்படியானால் இந்த மகிமையின் கர்த்தர் யார் என்றால், எனக்காக சிலுவையில் பலியான என் இயேசு கிறிஸ்து, நான் தேவனுடைய பிள்ளை என்கின்றதை விசுவாசம் உடையவர்கள் தான் அவரை நோக்கி பார்த்தவர்கள். அவர்கள் மகிமையுள்ள கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டவர்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை, இந்த பகுதி, இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆவது அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. யாருங்க இந்த மனுஷகுமாரன்? எப்பா எல்லாரும் கவனிக்கிறீங்களா? மனுஷகுமாரன் என்ன பட போறாராம்? மகிமை பட போறாராம். எது மகிமை? அவர் சிலுவையில் ஆணி அடித்து சாவதுதான் அவருக்கு மகிமை. ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். நீ எப்படி இருக்கிற? உன் ஆத்துமா என்ன செய்யணும்னா, எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து சாகடிக்கணும். இது அக்கிரமக்காரனுக்கு மரணம் உண்டு. யாருக்கு மரணம்? அக்கிரமக்காரனுக்கு மரணம் உண்டு. ஆனால் மகிமையின் கர்த்தரை உற்று நோக்கி பார்த்தவர்களுக்கு மரணம் இல்லை. மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது. என் பிதாவே என்னை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து வாசிங்களேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நான் சாக போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக சாக போறேன்? உன் அக்கிரம நினைவில் வாழ்ந்தல்ல. இப்போ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, இப்போ யார் சித்தம் செய்கிற? நீ தேவ சித்தம், உன் சித்தம் அல்ல. முன்னாடி நீ ஒரு ஆம்பளையா இருந்த, பார்க்குற பொண்ணையெல்லாம் பின்னாடி சுத்தன. இப்போ நீ பொம்பளையா இருந்த, பார்க்குற ஆம்பளை பசங்களாம் பின்னாடி சுத்தன. ஆனால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய பிள்ளைகளையும் தேவனுடைய பிள்ளைகளாக வளர்க்கிறோம். ஆமேனா? நீ இப்போ உங்கள் பிள்ளையா வளர்க்குறியா, தேவ பிள்ளையா வளர்க்குறியா? உன் பிள்ளை அக்கிரமக்கார, ஆனா தேவ பிள்ளை நீதிமான். ஆமென் சொல்லாமா? இப்போ ஒருவேளை இப்போ கர்த்தர் நம்ம கிட்ட கேட்க போற மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? கணக்கு என்ன தெரியுமா? உனக்கு பிள்ளை கொடுத்தல்ல, அக்கிரமக்காரனா வளர்த்தியா, என் பிள்ளையா வளர்த்தியா? என் பிள்ளையா நீ வளர்க்கணும்னா அந்த சியோன்ல ஆணி அடிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவை மகிமையின் கர்த்தர், நான் என் குமாரனை மகிமைப்படுத்தினேன். என் குமாரனை, உன் பாவத்தை எல்லாம் என் குமாரன் மேல சுமத்தி என் குமாரனை மகிமைப்படுத்தினேன். என் குமாரனுக்கு எது மகிமை என்றால், உனக்காக சாக வேண்டும் என்பதுதான். எத்தனை சொல்றது புரியுது? யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? தொடர்ந்து வாசியேன். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். என்ன? எதை வெறுக்கணும்? உன் ஜீவனை வெறுக்கணும். உன் ஜீவனை வெறுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் நினைவுகளை, உன் நினைவு செத்து இருக்குதா? உன் அறிவு செத்து இருக்குதா? இப்போ நிறைய பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் லவ் பண்ணுறோம், பிரேக்கப் ஆயிடுச்சோம், இந்த வார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேக்கப்பா, லவ் பண்ணுறாங்களா, பிரேக்கப்பா. ஒரு உண்மையுள்ள மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தவங்க, அப்பா என் பிள்ளை இன்னைக்கு அக்கிரம நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்குது, உங்க சித்த செயலன்னு சொல்லி அழுது புலம்பி தேவ சமூகத்தை தங்களை ஒப்பு கொடுத்து
ஐயோ என்று அலறி என் பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு மகிமையின் கர்த்தரை நோக்கி பார். ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல உயிரோடு எழுந்திருக்கிறார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். அப்பா, யார் எத்தனை பேர் ஏசப்பாக்கு ஊழியம் செய்றீங்க? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யறது அப்படின்னா பிரசங்கம் பண்றது, அப்புறம் தெருவில் போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது, அப்புறம் தெருவில் பாட்டு பாடுறது, இது இல்லைங்க ஊழியம். அதெல்லாம் ஊழியத்தினுடைய விளைவுகள், வெளிப்பாடுகள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அப்படின்னா தெரியுமா? நான் செத்த இல்லை சிலுவையில், நான் சிலுவையில் செத்த இல்லை. கவுனி, எத்தனை பேர் இயேசு சிலுவை செத்தார் விசுவாசிக்கிறீங்க? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் இயேசு கிறிஸ்துவோடு அவன் இந்த மாம்ச அறிவுக்கு சாவான், அந்த சுயாதீனத்துக்கு சாவான். அவன் தான் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறவன். அல்லேலூயா. என்னங்க உலகம் போகல போக மாட்டீங்க? இல்லைங்க, நான் செத்துட்டேங்க. எப்போ செத்து? இயேசு ராஜாவோடு செத்துட்டேங்க. இப்போ நான் தேவ பிள்ளைங்க. ஆமென் சொல்லாமா? பிள்ளைங்களை பெற்றுக்கணும், படிக்க வைக்கிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு கடகன்னு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுணும். இது அக்கிரம நினைவு. அவனுக்குள்ள மரணம் இருக்கு. ஆனால் மீட்கப்பட்ட இயேசு ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற தாய் தகப்பன், இயேசு ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற தாய் தகப்பன் சீயோனை நோக்கி உற்று பார்த்தவர்கள் அந்த கண்கள், ஆவியின் கண்கள் திறந்து மாம்ச கண்ணு மூடிருச்சு. ஏதேனில மாம்ச கண்ணு திறந்து ஆவியின் கண்ணு மூடிருச்சு. இப்ப சபையில் இருக்கிற நமக்கு மாம்ச கண்ணு, இந்த அறிவு, காது வழியா கேட்கிறோம், கண்ணு வழியா பார்க்கிறோம், மூக்கு வழியா நுகர்கிறோம், வாய் வழியா பேசுறோம். இந்த 5 புலன்களை செத்து இருதயத்தில் தேவனோடு தொடர்பு. நான் இப்ப தேவனுடைய பிள்ளை என்கின்ற உணர்வுல சபையில வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? பிள்ளைங்க தவறு பண்ணும்போது, பாவம் செய்யும் போது அலறி 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 அழுது. உலகம் போக்குற போகல வேண்டாம், உலகம் போக்குற போக்கல வேண்டாம். இதில் தான் வந்து நீ உன் ஜீவனை நேசிக்கிறியா, உன் ஜீவனை வெறுக்கிறியான்னு தெரியும். இப்போ நல்லா கவனிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். என்னை ஃபாலோ பண்ணி சர்ச்சைக்கு வா, எல்லாம் ஓடி போயிடு. நீ உன் மாம்ச நினைவு செத்துருக்கணும், அப்பா சித்தம் செய்யணும். எத்தனை பேர் தெரியும் புரிஞ்சுது? ஆனால் டிவியை போட்டுக்கின்னு சினிமா பார்த்துக்கின்னு பசங்க லவ் பண்ணிட்டோம், என் செலவு மிச்சம், எவன்னா கூப்பிட்டு ஓடி போயிட்டோம். இதெல்லாம் நீ பின்பற்றாத ஓடி போயிடுன்றாரு. கர்த்தர் நம்மை விசாலமான பாதையில கொண்டு வந்து வைக்கிறார். பிள்ளைங்களை எப்படி நடத்துற என்பதை வச்சே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கணக்கு போட்டுடலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே, என்னை ஃபாலோ பண்ணு, என்னை ஃபாலோ பண்ணி வா. அப்போ முதல்ல நீ செத்து இருக்கணும். நீ என்ன பண்ணுவ? என் அம்மா, என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, அப்புறம் என் மாமா, மச்சான், என் சொந்த பந்தம், அங்கெல்லாம் நான் போய் சுற்றுவேன், என் மனம் போன போக்கில் போவேன். எதுக்கு நீ சர்ச்சைக்கு வர? இப்போ கவனிங்க, நீங்கள் வந்து ஏறக்குறைய புதுசாக வந்த கூட 2 வருஷம் ஆயிடுச்சு. தேவன் அழைத்த அழைப்பின் நோக்கம் புண்ண மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் மகிமை, தேவன் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? தேவன் அவரை குமாரன், குமாரன்னா என்ன அர்த்தம்? குமாரன், குமாரன் வந்து தேவனை மகிமைப்படுத்தினார். தேவன் குமாரனை மகிமைப்படுத்தினார். என் குமாரனே, மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை மீட்கும்படியாய் நீர் சிலுவையில் பலியாக வேண்டும், நீர் சிலுவையில் சாக வேண்டும். இயேசு கிறிஸ்து செத்தார் என்கிற மகிமை தான் மகிமையின் கர்த்தர். அந்த மகிமையின் கர்த்தரை நீ உற்று பார்த்துட்ட அப்படின்னா உன் மாம்சத்துக்கு நீ செத்துருவ. சண்டை போடுறது, கோவப்படுறது, கோச்சிக்கிறது, இதெல்லாம் மாம்சம் வேலை செய்யுது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் என்னை பின்பற்ற கடவன். அப்படி இல்லைன்னா வேஸ்ட், நீ வரத்தேன்றாரு. இப்ப நீ தேவனுடைய பிள்ளை. எப்படி இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய பாவத்தை தாமேல சுமந்து கொண்டாரோ அதே போல மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தது உண்மையானால், நீ விசாலத்தில் வந்திருப்பது உண்மையானால், விசாலமான ஸ்தலத்தில் நீ இருப்பது உண்மையானால், ஒரே ஒருத்த மேல உன் வாயை திறந்து நீ வந்து ஒருத்தருடைய குறைய நீ பேச மாட்டே. தேவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாரும் அவர் அறிந்திருக்கிறார், எல்லா பாவமும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அளவில்லாமல் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை நேசிக்கவில்லை. ஆமென் சொல்லாமா? கிறிஸ்து இயேசு வந்து நீ பாவிடான்னு சொல்லல. நீ பாவின்னு எனக்கு தெரியும், உன் பாவத்தை நான் சுமக்கிறேன். மற்றவனுடைய பாவங்களை, மற்றவனுடைய பலவீனங்களை குற்றப்படுத்துவ பாருங்க, அது பொல்லாத ஆவி, அது விழுந்து போன ஆவி. அது
ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால் தன் சகோதரனுடைய பாவத்தை சுமந்து கொண்டு மகிமையாயிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. மகிமையின் கர்த்தர் இந்த உலகத்தின் பாவத்தை சீயோன் மலையில சுமந்தாரே, அந்த மகிமையுள்ள ஸ்தலம் போல அவர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னா நீயும் என்ன செய்வ? இந்த கோவிச்சுக்கிறது, கோபப்படுத்த மகிமையெல்லாம் இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜா நாமத்தில் மகிமையெல்லாம் என்றென்றைக்கு துதிகன மகிமை என் பிதாவுக்கு, வெக்க எனக்குரியது. அப்போ அவ்வளவு சாந்தமா, அவ்வளவு சமாதானமா, அப்போ நான் ஒன்றுமில்லை ஆண்டவரேன்னு தங்களை மூடிக்கொள்ளுகிறவர்கள் தான் இந்த விசாலம் என்கின்ற அந்த மகிமைக்குள்ள வந்தவர்கள், விசாலமான இடத்துல வந்திருக்கிறவர்கள். அவர்களுக்கு அந்த மகிமையுள்ள கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால, அந்த ஜீவன் நதியை பார்த்ததுனால அவரை போல இவங்க மாறிட்டாங்க. அவ்வளவு மனசுக்குள்ள சமாதானம், சந்தோஷம். ஏசப்பா தான் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் அவன் என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் ஏசப்பாவோட செத்துருக்கிறீங்க? ஏசப்பா யாருடைய குமாரன்? எல்லா வாய்த்து அறிக்கப்படும். ஏசப்பா யாருடைய குமாரன்? ஏசப்பா யாருக்காக செத்தாரு? செத்துட்டியா? செத்துட்டியா? இன்னும் மாம்சம் வேலை செய்தா? எப்பா உன் பிள்ளைய எப்படி வளர்க்குறீங்க சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நான் அடுத்த பகுதிக்கு நான் போலாங்காட்டி எப்படி வளர்க்குறீங்க? வீணா மாட்டிக்காதீங்க. உன் பிள்ளைங்களை உங்கள் பிள்ளைங்களை கண் இருந்துக்கிட்டே இருக்கும். என் பிள்ளைய நான் எனக்கு வளர்க்குறேன்னா தேவனுக்கு வளர்க்குறேன். உனக்கு வளர்த்து அக்கிரமம் எங்கன்னா போட்டோம். உன் பிள்ளைய பற்றி யாருன்னா சொன்னாங்கன்னா புருன்னு கோவம் வரும். அது அக்கிரமம். எனக்குள்ள பாவம் இருக்கிறது, என் பிள்ளைக்குள்ள பாவம் இருக்கிறது. இந்த பிள்ளையை இயேசு ராஜாவை நோக்கி பார்க்க வைக்க வேண்டும். அவர் தேவனுடைய குமாரன், நான் இயேசு நாமத்தில் தேவ பிள்ளை. நீ அக்கிரமக்காரனா தேவ பிள்ளையா? நான் இன்னைக்கு விசாலமான பாதையில வந்து விசாலமான இடத்துல இருக்கிறேன். விசாலமான இடத்துல இருக்கிறேன் காரணம் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறேன். மகிமையின் கர்த்தர் என் பிதா, என் பிதாவின் சித்தம் செய்தவர் என் கிறிஸ்து. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்து வளர்ந்தார்கள், ஆனால் என் கர்த்தர் பிதாவின் குமாரன், தேவனுடைய குமாரன், என் பாவத்தை அவர் சுமந்தார். ஆமெனா. அவரோடு நான் செத்துட்டேன். இந்த சபைதான் என் வீடு, இந்த சபைதான் என் வீடு. இப்ப சொல்றாரு, தொடர்ந்து வாசிங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யாருங்க அவருக்கு ஊழியம் செய்யற? என்னங்க ஏசப்பாக்கு ஊழியம் செய்யற? என்ன ஏசப்பா என்ன செஞ்சாரு? பாவிகளுடைய பாவத்தை சுமந்தாரா? அவரை தூஷணமா பேசினாங்களா? அவரை பார்த்து பரியாசம் பண்ணாங்களா? அவர் மூஞ்சில காரி துப்புனாங்களா? அவரை அடிச்சாங்களா? அவரை நிந்தித்தாங்களா? பண்ணாங்களா? பண்ணாங்கத்தானே. ஆனால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. இவர்கள் தான் விசாலமான இடத்துல வந்து சேர்ந்தவர்கள். இவர்கள் சீயோனிலே வந்து சேர்ந்தவர்கள். எத்தனை சந்தோஷமா இருக்குது. இந்த உபதேசத்தெல்லாம் நம்ம கேட்டு மகிமையாய் தேவன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணுன்ட்டாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட செத்துட்டேன் என்பது தாங்க ஊழியம் செய்யறது. இவங்களுக்கு சந்தோஷம் எதுனா ஜபம் மட்டும்தான் இவங்களுக்கு சந்தோஷம். தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பாங்க, தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க சித்தம் செய்யறாங்களா, தேவ சித்தம் செய்யறாங்களா? என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஏன் அவன் ஊரை சுத்த மாட்டான், கண்டபடி போய் பண்ண மாட்டான், அப்புறம் சிகரெட் பிடிக்கல, தண்ணி அடிக்கல. நான் என்ன கேட்குறேன்னா, உன் பிள்ளை அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனா? மகிமையின் கர்த்தர் அவனுக்குள் இருக்கிறாரா? மகிமையின் கர்த்தர். ஆமேனா. உன் பிள்ளையுடைய கண்ணை திறந்து பார்க்க வச்சியா? மகிமையின் கர்த்தரை உன் பிள்ளைக்கு கண்ணில் காட்டி இருக்கிறியா? மகிமையின் கர்த்தரை நோக்கி பார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உன் மாம்ச கண்ணு மூடி, டேய் டிவி பார்க்காத, அந்த பொம்பளை பசங்க பின்னாடி சுத்தாத, ஆம்பளை பசங்க சுத்தாத. மகிமையின் கர்த்தரை நோக்கி பார். அவர் தேவனுடைய குமாரன். நீ தேவ சித்த செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்தவனத்தான் பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த கனத்தை நோக்கி பார்க்கத்தங்க விசாலம். ஆமென் சொல்லாமா? எது விசாலம்? நான் விசாலமான ஸ்தலத்தில் வந்திருக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்தாரோ என் சகோதரர்களுடைய பாவத்தை நான் சுமப்பேன்.
ஒருத்தர் மேலே ஒருத்தர் செய்கிற பாவத்தை, அவங்க பண்ணுற பலவீனத்தை ஒருத்தன் குடிச்சிட்டு வரான். அவன் பாரு குடிச்சிட்டு வரான் 10 பேர்கிட்ட போய் சொல்கிறது. ஒருத்தன் வெறித்தனமாக போட்டு மற்றனை போட்டு அடிக்கிறான், அவன் பாரு எப்படி போட்டு அடிக்கிறான்னு சொல்கிறது. மற்றவங்களுடைய பலவீனங்களை எடுத்து அப்படியே மற்றவங்கிட்ட பேசுகிற பார்த்தியா, இது பொல்லாத ஆவி. அன்பானவர்களே, ஒரு காலத்தில் நம்ம அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஏசப்பாவுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். சபைக்குள்ளே வந்து உட்காந்துக்கின்னு மாதம் திருவிருந்து எடுத்துக்கின்னு, திருவிருந்துனா என்னன்னே தெரியல. ஏசப்பா நான் உங்க ஊழியக்காரன், ஆமேனா, உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் நான் மகிமையின் கர்த்தர். என் பிதா என்னை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்? அவர் சித்தம் செய்யும்படி என்னை மகிமைப்படுத்தினார். அவர் சித்தம் என்ன? மாம்சம் சிலுவையில் ஆணி அடித்து சாக வேண்டும். ஏனென்றால் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். உன் ஆம்பள அறிவு, உன் பொம்பள அறிவு அக்கிரமம். அது ஏதேன்ல வலு சர்ப்பம், அந்த மிருகம் உன் கண்ணை திறந்துருச்சு, உன் மாம்ச கண்ணை திறந்துருச்சு. ஆனால் சபையில் கர்த்தர் உன் மாம்ச கண்ணை மூடி உன் ஆவியின் கண்ணை திறக்கிறார். அவரை நோக்கிப்பார், அந்த கரத்தை நோக்கிப்பார். கரம் என்பது சித்தம் செய்வது. கரம் என்பது சொல்லு, கரம் என்பது சித்தம் செய்வது. நல்லா சொல்லு, கரம் என்பது யா இஷ்டம் நான் செய்வேன். எதை செய்கிறோம்? கையில் செய்கிறோம். ஆக ஏசப்பாவுடைய கையில் ஏன் ஆணி? ஆணி என்பது ஜீவன். ஆணி என்பது ஜீவன். ஆணி என்பது என்னது? வாய்த்த சொல்லு, ஆணி என்பது என்னது? ஜீவன். ஆணி என்பது என்னது? ஜீவன். எப்படி? எங்க அப்பாவின் சித்தம் நான் செய்கிறேன், சர்வ வல்லவரின் சித்தம் நான் செய்கிறேன் என்பதுதான் ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தாரே, அந்த மரணத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எங்க ஜீவன் இருக்குது? ஆணியில தான் ஜீவன் இருக்கிறது. என் அப்பாவின் சித்தத்தை நான் செய்திருக்கிறவர், நான் மகிமையின் கர்த்தர். என் பிதா என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்பா வேலை வந்துருச்சுப்பா, டைம் ஆயிருச்சுப்பா. இந்த 33.5 வருஷம் இந்த பூமியில ஜீவநதியாய் நான் பாய்ந்து ஓடினேன். அல்லேலூயா. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று அந்த மகிமையின் கர்த்தர் இந்த மனுஷனாக வந்த தேவனை பார்த்து அவர் சாட்சி கொடுத்தார். எத்தனை பேர் ஏசப்பாவை நோக்கி பார்த்திருக்கிறேன்? சிலுவையை நோக்கி பார்த்திருக்கிறேன். சிலுவையை நோக்கி பார்த்தா பிழைச்சிருவேன். அவரோடு நீ ஆணி அடிக்கப்பட்டால் பிழைத்து விடுவாய். யா இஷ்டம். இன்னைக்கு டிவி, சினிமா, அசிங்க, அவமானம், தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறியே. உன் மாம்ச அறிவில் பார்க்கறிய, உன் ஆவியின் அறிவில் இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் தரித்து கொண்டால் மட்டும்தான் அந்த மகிமையின் கர்த்தர் பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்படுவார். மகிமையின் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் சொல்ற, தொடர்ந்து வாசிமா. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். யார் நாமத்தை மகிமைப்படுத்தும்? எல்லாம் சொல்லு, யார் நாமத்தை மகிமைப்படுத்தும்? பிதாவின் நாமம். பிதாவே, உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். என்ன மகிமைப்படுத்தும்? தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். இந்த ஞானம் ஒன்றுத்துக்கும் உதவாத ஆண்டவரே. என் மனம் போன போக்கள் நான் போகல ஆண்டவரே. எனக்கு பிள்ளைங்களை கொடுத்தீங்க, அந்த பிள்ளைங்களை உங்க பிள்ளைங்களா வளர்க்கிற ஆண்டவரே. பிதாவே, உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. எப்படி? வாசி தொடர்ந்து. அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. அவர்தான் யெகோவா, அவர்தான் கர்த்தர். உற்று பார், கரத்தை பார், அந்த கரத்தில் இருக்கிற ஆணியை பார். உன் கண்ணு நோக்க கடவுது. எருசலேமை நோக்கி பார், சீயோனை நோக்கி பார், சமாதானத்தின் நகரமாகிய அந்த எருசலேமை நோக்கி பார். அங்கே இருக்கிற ஆணியை நோக்கி பார், அந்த ஆணி அழிக்கப்பட்ட அந்த உடலை நோக்கி பார். அவர் மகிமையின் கர்த்தர். தேவன் அவரை மகிமைப்படுத்தினார், அவர் சித்தம் செய்யும்படியாய். அவர் குமாரன், அவர் தேவனுடைய குமாரன். அவரோடு நான் செத்தேன். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா ஜபத்திலேயே இருப்பாங்க. இந்த மாம்ச அறிவு உள்ள சல் சல் சல்னு பேசும். சும்மா கடை ஆணியை போட்டு அடிச்சு தேவ பிரசன்னத்தில் தேவனோடு பேசிக்கொண்டு இரவும் பகலும் நல்ல ஜபம் ஜபம் ஜபம், பைபிள் தியானம் எல்லாம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே தேவன் சொன்ன, உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. அதே போல சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரு. சிலுவையில் பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை போடுறான். நசரனாகிய இயேசு கிறிஸ்து
யூதருடைய ராஜா. யூதன் என்பது ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் என்கின்ற அந்த சகோதர சிநேகம். இந்த யூதன் எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, ஆமென் சொல்லுவோமா? அந்த ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவன் எங்க அப்பாவா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற நான் பாவியா இருக்கிறேன் என்று சொல்லும் போது தான் நீ தேவ பிள்ளையா மாறுறாய். ஆமெனா? எத்தனை பேர் நீ பாவின்னு ஒத்துக்கினீங்க? ஆமெனா? உங்க பாவத்தில் யார் சுமந்து கொண்டது? இயேசு கிறிஸ்து, அவர் தேவகுமாரன். என்னைக்கு நீ பாவி நீ ஒத்துக்கிறியோ அன்னைக்கு தான் நீ தேவ பிள்ளையாக மாறுகிறாய். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. யூதருடைய ராஜா. யூதன்னா யாரு? நாங்கள் அத்தனை பேரும் 12 பேரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்கின்ற சகோதர சிநேகம். அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு தேவன் எங்க அப்பான்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? அப்ப இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஜீவன் யாரு? மகிமையின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்தேன், என் அக்கிரமத்தில் நீங்க சிலுவையில் ஆணி எடுத்து கொன்றீங்கப்பா. ஆமென் சொல்லாமா? எல்லாம் 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 என்ன பாருங்க பார்க்கலாம். அவர் எதை உற்று நோக்க சொன்னார் என்றால், மகிமையின் கர்த்தரை உற்று நோக்குங்கள். அவரை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். எப்படி? யார் சித்தம் செய்யும்படியாய் அவரை சிலுவையில் சாகடித்திருக்கிறேன். ஏனென்றால் நீ உன் அக்கிரமத்தில் உன் யோசனை நடந்த, தேவன் என்ன சொல்றாரு நீ கேட்கல. நல்லா கவனிங்க. இந்த எப்பவுமே நம்ம இடது பக்கத்துல வலது பக்கத்தில் எழுதுவோம். இதெல்லாம் மற்ற மொழி கலாச்சாரம். ஆனால் எபிரேய மொழி வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்கு போகும். இந்த யோத், ஹே, வாவ், ஹே என்பது கர்த்தர், யெகோவா என்பது. இதுவே என் நாமம் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு யாத்திராகம புத்தகத்தில். நல்லா கவனி. சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் விசாலமான இடத்துல இருக்கிறீங்களா? இந்த விசாலமான இடத்துக்கான அந்த வழிதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் கவனி. நீ ஆணாக வாழியா, தேவ பிள்ளையா வாழியா? நீ பெண்ணா வாழியா, தேவ பிள்ளையா வாழியா? இதுதான் இப்ப கேள்வி. இந்த பிள்ளைங்களை நரகத்துக்கு அனுப்புறதோ மீட்டு கொடுத்தோ அப்பா அம்மா கையில் தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், உங்களுக்கு வழியை சொல்லி கொடுக்குறேன். இந்த யோத் என்பது கரம், கை. கை என்பது கையை காட்டுவது. இந்த கை மாதிரி இருக்குதா? கை விரிச்சா மாதிரி இருக்குதா? யோத். ஹே என்பது பிஹோல்டு. பிஹோல்டு இந்த 2 கை தூக்கத்து பாருங்க. இந்த 2 கை தூக்கத்துனா, என்னுடைய சித்தம் ஒன்றுமில்லை, என் மாம்ச சித்தம் எனக்கு ஒன்றுமில்லை. அப்படியே இயேசு ராஜாவை மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்ப்பது. அப்படியே பிஹோல்டு, பிஹோல்டு, அமேசிங் லைட். அதாவது ஆச்சரியம். வேறொரு அசைவை பார்க்கவே முடியாது. அப்படியே அந்த கரத்தை நோக்கி பார்ப்பது. என்ன கரம் அது? தேவ சித்தம் செய்த கரம். இயேசு ராஜா கை என்பது தேவ சித்தம் செய்வது கை. ஆமெனா? இயேசு ராஜாவுடைய கையை பார், அவர் கையில் இருக்கிற ஆணியை பார். ஆமெனா? இயேசு ராஜாவை கையை பார், அவர் கையில் இருக்கிற ஆணியை பார். முளை என்று தமிழ் வேதகாரத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முளை என்பது அருமையான சொல். அது ஜீவன். விதை முளை கிளம்புதுப்பான்னு சொல்லுவோமா இல்லையா? விதை விதைக்கும் போது முளை கிளம்பி இருக்குதா? முளை என்பது சீடு, விதை, வார்த்தை. இந்த ஆணியில ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் அவர் பிதாவின் சித்தம் செய்த ஜீவனுள்ள குமாரன் அவர். இந்த ஆணியில தான் ஜீவன் இருக்கிறது. உன் மாம்ச நினைவை ஒவ்வொரு வினாடி சிலுவையில் ஆணி அடித்து சாகடிக்கணும். தேவனோடு தொடர்பில் இருக்கிறியா? உன் அக்கிரம நிலையில் இருக்கிறியா? யோத், ஹே, வவ், ஹே. நம்முடைய பண்டிகைகளை கொண்டாடுகிற நகரமாக சீயோனை நோக்கி பார், நோக்கி பார். பிஹோல்டு, பிஹோல்டு. 2 கை தூக்கிச்சா? இது அக்கிரம நினைவுங்க. யா இஷ்டம். நீ என்ன கேட்குற? பெத்தவங்களை பெத்த பிள்ளைங்க நீ என்ன கேட்குற? உன்னை விஷம் வச்சு சாவடிக்கிறது தப்பு. நீ என்ன கேட்குற? அதுக்கு காரணம் என்ன? அந்த அப்பா அம்மா ரசிக்கப்படலை. அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கல, இவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, யோத், ஹே, கரத்தை பார், கரத்தை பார். அந்த கையை மட்டும் நோக்கி பார். ஏதேன்ல உன்னை பார்க்க வச்சான்ல பிசாசு, உன் மூஞ்ச பார்க்க வச்சிட்டான்ல. இப்ப கர்த்தருடைய முகத்தை பார், மகிமையின் முகத்தை நோக்கி பார். அதை நோக்கி பார்த்தா நீ பிழைச்சிருவ. தேவன் ஜனமா நீ சபையிலுக்கு வேஸ்ட். ஆனா எத்தனை பேர் உண்மையிலே நான் இன்னைக்கு விசாலமான இடத்துல இருக்க விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? என் கர்த்தர் தான் என் ஜீவன். நல்லா கவனிங்க. கரத்தை பார், நோக்கி பார்.
ஆணியை நோக்கிப்பார், ஆணியை நோக்கிப்பார். ஆணி ஆணி உனக்கு ஜீவன் உண்டாகும்படி அவர் மரித்தார். உன் மாம்ச அக்கிரம நினைவுகள், நம்ம பாவம் இந்த உடம்புல பாவம் செஞ்சோமா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? உன் அறிவு, உன் ஆம்பளை அறிவு, உன் பொம்பளை அறிவு. இவனுக்கு தான் மரணம், ஆனால் நமக்கெல்லாம் ஜீவனை தேவன் கொடுத்து விட்டார். அல்ல சொல்லுவோமா? இப்போ நீ எப்படி இருக்கிற? இப்போ நீ சபையில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆட்டு மந்தம் மாட்டு மந்தம் கூட பெருகினே இருக்கும். புரியுதா இல்லையா? ஆட்டு மந்தம் மாட்டு மந்தம் பெருகினே இருக்கும். நான் என்ன சொல்றேன், நீ என்ன மந்த? உண்மையிலேயே நீ செத்துட்டியா? இந்த ஆணி தான் ஜீவன். அந்த முளை என்கின்ற வார்த்தை நீங்கள் சைடில் எழுதிக்கங்க, அது ஆணி. அது அந்த காலத்தில் அந்த 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 காலத்து மொழி, தமிழ் மொழி, அந்த காலத்தில் வழக்க சொல். அதனுடைய முளை பிடுங்கப்படுவது இல்லை. இப்போ எடுத்து வாசிப்பால் அந்த வசனத்தை மறுபடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும், நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். இல்ல கவனிங்க, எதை பாரு? இந்த சீயோனை நோக்கி பார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஆக தவறுங்க, இந்த யோதினுடைய நியூமரிக் வேல்யூ 10, ஹேவுடைய நியூமரிக் வேல்யூ 5, யோத் அதாவது வாவுனுடைய நியூமரிக் வேல்யூ 6, ஹேவுடைய நியூமரிக் வேல்யூ 5. இது மொத்தத்தையும் ஒன்று கூட்டினா 26. 26 என்பது மகிமையின் கர்த்தர். கரங்கள் தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த 2026வது வருஷம் மகிமை. நாம் விசாலமான இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். காரணம், நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து விட்டோம். ஆமேனா? நம்ம பிள்ளைங்களையும் நோக்கி பார்க்க வச்சிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. எப்பா, உன் நினைவில் போயிடாத என் மகளே, உன் நினைவில் போயிடாத. இது ஆதாமுடைய விழுந்து போன பாவியினுடைய நிலைமை அது. ஆனால் நீ கர்த்தரை நோக்கி பார். அவர் மகிமையின் கர்த்தர், அவர் பிதாவின் குமாரன். தேவன் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எப்படி? தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். நீ காண்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தேவனே. ஆமெனா? தேவனே சிருஷ்டித்தார். ஆனால் ஏசப்பாவுடைய கிருபையில எல்லாத்தையும் நீ அனுபவிக்கிற. அதனால உன் சித்த செய்யாத, நீ தேவ சித்த செய்யும்படி அவரையே நோக்கி பதவருங்க. யெஷுவா ஹா நஸ்ரி ப மெலேக் ஹா யகுதீம். இதுதான் நஸ்ரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டது. யூதர்கள் வந்து டீகோடிங்கில் பயங்கரம். அவன் ஒவ்வொன்றையும் டீகோடிங் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எழுத்தையும், எழுத்தின் உறுப்பையும் டீகோடிங் பண்ணுவாங்க. பார்க்குறாங்க, யோத் ஹே வவ் ஹேன்னு இருக்குது. பிலாத்துவே, நீ போயிட்டு யூதருடைய ராஜா, இந்த நஸ்ரனாகிய இயேசு யூதர் ராஜா என்று எழுதாமல் இவன் தன்னை யூதர் ராஜா என்று சொல்லிக் கொண்டான் என்று எழுதும் அப்படின்னு போய் சொன்னாங்க. நான் எழுதினதே அல்லேலூயா, எழுதினதே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் உயிரை கொடுத்து எங்க அப்பா சித்தம் செய்து நான் மகிமைப்படுவேன் என்பது தான் இந்த வேதம். இந்த எழுதினது என்ன தெரியுமா? எழுதினது மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்ப்பது. எழுதினது இந்த வேத வசனத்தின் மேல தாகம் ஏற்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு தன்னை சாகடித்துக் கொண்டு பிதாவின் சித்தம் செய்தவர்கள் நாம் எல்லாரும். இன்றைக்கு இந்த 2026ல நம்ம இந்த விசாலமான இடத்துல கொண்டு வந்து, விசாலமான ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அந்த விசாலமான ஸ்தலம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. பனியை கொடுத்த, முதல்ல நமக்கு மழையை கொடுத்தார். 2024ல் ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் அவர்களையும் அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதமான மழை அவர்கள் வாழ்க்கையில் பெய்யும். அந்த ஆசீர்வாதமான மழை என்பது அவருடைய கிருபையின் சத்தியத்தை நமக்கு பரிபூர்ணமாய் கொடுத்தார். 2025ல் அவர் கொழுமையான பணி, உனக்கு வானத்து பணியும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று பணியை கொடுத்து அந்த தேவ ரகசியங்களை எல்லாம் நம்மோடு கூட கிறிஸ்துவை பற்றின ரகசியங்களை, அவர் தெய்வீகத்தின் ரகசியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மாசம் வரைக்கும் ஆண்டவர் உன்னை விசால பேசிக்கிட்டே இருந்தார். இல்லை ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் தண்ணியை பற்றியே பேசுது. அட பாவி, நான் தாண்டா அந்த ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. அப்போ என்னோடு கூட கர்த்தர் தெளிவாய் பேசினார். என்ன பேசினார்? உன்னை விசாலத்தை கர்த்தர், மகிமையுள்ள கர்த்தர். யார் உனக்கு விசாலமான ஸ்தலத்தை போட்டிருப்பார்? மகிமையுள்ள கர்த்தர். தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். தேவ சித்தம் செய்யும்படியாய் மகிமைப்படுத்தினார். அக்கிரமக்காரனாகிய என்னை, என் உடம்புல
ரத்தம் இருக்கிறது, அந்த ரத்தத்தில் பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தில் அக்கிரமம் செய்தேன், இந்த அக்கிரமத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மன்னித்தார். ஆமென் சொல்லுங்க. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசி சொல்வதில்லை. அங்க பயங்கரமான செழிப்பு. இதான் சீயோன். ஆக நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய மகிமை. இந்த 26 என்பது கர்த்தருடைய இரக்கமுள்ள நாமம். ஆமேனா. அவர் சிலுவையில் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. நீ பாவின்னு உணர்ந்துட்ட பிற்பாடு பாவம் செய்யலாமா? இதெல்லாம் பாவம்னு தெரியுமே, அந்த பாவத்தை செய்யலாமா? மகிமையுள்ள கர்த்தர் உனக்கு எப்படி இருக்கிறார்? அவர் நதி. நதி என்பது இந்த மண்ணில் ஓடுறது. ஆமேனா. இந்த மண்ணில் வந்து வாழ்ந்த ஒரு மனுஷன் மகிமையுள்ள கர்த்தர் அவர். அல்லேலூயா. அவர் நசரேயன். இந்த யெகோஷுவா யாதேவன், யாதேவன் அவர் நசரேயன். அவர் நாசரேத்து ஊரிலே வளர்ந்தவர். அவர் பெத்லகேமிலே பிறந்த, அவர் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர். அவர் நசரேயன். அவர் யார்? ராஜா. அவர் மெலக். வா வா என்றால் மற்றும் அண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த கன்ஜங்ஷன்ல வரக்கூட்ட இந்த வாவ். ஹே என்பது அதே மாதிரி கன்ஜங்ஷன். அது வந்து ஆர்டிகல். அங்கே முன்னாடி இந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹே. ஆக கர்த்தர் இதை அப்படி எழுதி அங்கே சிலுவையில் ஒட்டும்போது, சிலுவையில் போடும்போது எல்லாம் சொல்கிறாங்க, இது யெகோவாவாக இருக்குதே, இது யெகோவாவின் நாமமாச்சே. ஆமாம், அந்த யெகோவா. அவரை நோக்கி பார்த்தனா இந்த உடம்புல செஞ்ச எல்லா அக்கிரமத்துக்கும் நீ மன்னிப்பை வாங்கி கொண்டு நீ தேவ சமூகத்துக்குள்ளே வந்து விடுவாய். ஆக இந்த இயேசு தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அவர்தான் 26. இந்த 26 அப்படியே கூட்டினீங்கன்னா 2 6 8. 8 என்பது நித்திய வாழ்க்கை, புதிய ஆரம்பம், புதிய நித்திய ஜீவனுக்குள்ளே போக போகிறோம். அவர் சிலுவையில் மரித்த மனுஷன் அவர் இயேசு கிறிஸ்து. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட 7. அவர்தான் 6, அவர்தான் 7, அவர்தான் 8. அவரோடு கூட நாம் மரித்தோமானால் அவருக்கு நித்திய ஆளுகை செய்வோம். அன்பான தேவ பிள்ளையே, நீ உன் அக்கிரமத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறியா அல்லது தேவ பிள்ளையா? இது உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும். அழிஞ்சு போகிற இந்த அற்ப சுகத்துக்காக ஏற்ற வேலையில் உங்களுக்கு சரியான நேரத்தில் எல்லாத்தையுமே கர்த்தர் கரெக்டாக செய்வார். அப்பா உங்கள் சித்தை என்னப்பான்னு மட்டும் நீ ஒப்பு கொடுத்தனா, பிசாசு என்ன செய்வானா, சைடில் ஏகப்பட்ட ஆஃபரை காட்டி பிள்ளைங்க நாசப்படுத்துவான். பிள்ளைங்க செய்கிறது பாவம்னே தெரியாமல் இருக்கிறீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்ணுறது? என் பிள்ளை என்ன பெருசாக பண்ணிருச்சு? அப்பா எனக்குள்ளே ரத்தம் இருக்குது, என் பிள்ளைக்குள்ள ரத்தம் இருக்கு, என் பிள்ளை இயேசுராஜாவை போல மாற்றணும். அந்த மகிமையுள்ள கர்த்தர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார், அந்த மகிமையுள்ள கர்த்தர் என் பிள்ளைக்குள்ளே வாசமாக இருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளையை சாகடிங்க, விசுவாசத்தில் பலப்படுத்துங்க. 2 பிள்ளை போய் அந்த பிள்ளை அடிக்கும். வெரி குட்ரா, சூப்பர்ரா, நீ என்னடா பண்ண? நான் அழுதுன்னு வந்துட்டோமா? வெரி குட், சூப்பர்ரா. உன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்கம்மா ப்ளீஸ். ஆணியை கொடுங்க, சாகடிங்க. ஆணி ஜீவன். அந்த முளை என்கின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் முளைச்சிருக்கு. மரணத்தில் தான் கோதுமை மணியானது நிலத்திலே வந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். என் இயேசு கிறிஸ்து எனக்காக செத்தார், தேவன் அவரை 3ஆவதுல உயிரோடு எழுப்பினார். ஆமென் சொல்லுவோமா? உன் பிள்ளை லவ் பண்ணுதா? ஆமாமா. அப்பா எவனோ ஒரு இழிச்சவாயா மாட்டிட்டான், எப்படி என் பிள்ளைய கூட்டின்னு ஓடி போடுவான், நான் செலவே பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியில் மானங்கிட்ட கேள்வி கேட்பார். உன்னை நியாயத்திற்கு நாள் நிற்க வச்சு எச்சரிக்கையாக சொல்கிறேன். பிள்ளைங்களை கொடுத்தது எதுக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையில் போய் நீ சாகணும். நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிள்ளை எல்லாருக்கும் பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறார், அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அக்கிரமக்காரனா உன் பிள்ளையா வளர்க்குறியா அல்லது மகிமையின் கர்த்தரை போல உன்னை மகிமை அடைய வைக்கிறியா? உன் பிள்ளைய மகிமை அடைய வைக்கிறியா? உன் பிள்ளைய மகிமை அடையவை, இயேசு கிறிஸ்துவை போல வாழவை. ஆமேனா, அல்லேலூயா. இதுதான் விசாலமான அந்த இடத்துல வந்தவர்கள் தான் இந்த மகிமையின் காரியத்தை எல்லாம் செய்வார்கள். இப்போ எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரத்தில் தேவன் இங்கே என்ன சொல்ல பாருங்க. 13வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள், சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சீயோனில் பாவிகள் யார்? இந்த பாவி. நான் பாவின்னு ஒத்துக்காதவன். இந்த சிலுவையில் ஆணி எடுத்துன்ற ஆணி பிரசங்கத்தை பண்ணாவே பார்த்தீங்கன்னா என்னடா
எப்போ பார்த்தாலும் நான் பாவி பாவி பாவினே சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் பாவி பாவி. சரி, தேவப்பிள்ளைனா யாரு? தேவப்பிள்ளைனா யாரு? இந்த பாருங்க, முன்னாடி பிசாசு வந்து ஏதேன் தோட்டத்தில் உன் மாம்ச கண்ணை திறந்துட்டு உன் ஆவியின் கண்ணை மூடிட்டான். நீ அக்கிரமக்காரனா இருந்த. ஆனால் மகிமையின் கர்த்தரை நீ நோக்கி பார்த்தாய். தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ரட்சகர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை உத்து பாரு, அவரை மட்டும் பாரு. அதான் behold, அதான் ஹே யோத் ஹே வவ் ஹே. அவருடைய கரத்தை பார். அந்த கரம் தேவ சித்தம் செய்த கரம். கரம் என்பது சித்தம் செய்து, சுயாதீன சித்தம், சுயாதீன சித்தம் கரம். எல்லா மனுஷனும் அக்கிரமம் செய்யறான், தேவ சித்தம் செய்யல. தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எல்லாம் கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே காலையில் எழுந்து 2 கையை நீ தூக்கிடுங்க. கை வலிக்கிற வரைக்கும் தூக்குங்க. உண்மையா சொல்லவா, உலகத்திலேயே மிகப்பெரிய எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை. கையை தூக்கிட்டுனாவே உனக்கு உடம்புல ஒரே ஒரு வியாதியே வராது. பிளட்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக சர்க்குலேஷன் ஆகும். தெரியுமா தெரியாதா? ஜீவனே கை தூக்குற கையில் தான் இருக்கு. அப்பா நான் ஒன்று பிஹோல்டு பிஹோல்டு கத்தாவே ஏசுராஜா அப்படியே ஒரு கையை தூக்கிட்டுனா எல்லாம் உன் வாழ்க்கையில் எல்லா ஜீவனம் பிறந்துடும். உன் மாம்ச நினைவு வரக்கூடாது. ஆவியின்படி நீ தேவ பிள்ளையா இருக்கிறன்னா அவமானம், நிந்த, கேவலம் இதெல்லாம் அம்மாண்டவரே, இந்த உடம்பு நேர்த்துக்கு ஆண்டவரே, இது பாவ உடல் தானே, மகிமையெல்லாம் உமக்குத்தானே ஆண்டவரேன்னு சொல்லி அவ்வளவு சாந்தமாக, அவ்வளவு பொறுமையாக, அவ்வளவு சமாதானமாக இருப்ப பாருங்க. அங்கே தான் நீ தேவ பிள்ளை. எத்தனை பேர் இந்த வாரத்தில் கணக்கு பண்ணீங்க? இந்த வாரத்தை மட்டும் செக் பண்ணீங்க. இந்த வாரத்தில் நான் கோபமே படலை, நான் கோபமே படலை. அப்படியே மைண்டில் வச்சுக்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே நான் இருந்தேன். எத்தனையோ அவமானம் எந்த எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசலை. ஏசுராஜா அப்படி பேசவே இல்லை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதுதான் அந்த கரம், அதுதான் விசாலம். இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட சமாதான தாபரத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த உடல் இந்த கூடாரத்தில் நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு வலியை கொடுக்கும். இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்துரு, போய் தேவ சமூகத்தில் உட்காந்துக்க. நல்லா எழுதியிருக்கிறதே, இது மகிமையின் கர்த்தர் எழுதியிருக்கிறதே. பிசாசு போய் சொல்றான், ஆண்டவர்கிட்ட போயிட்டு பிசாசு என்ன சொல்றான்? இந்த கல் அப்பமாக்கும்னு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையின்படி பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்துக்கு சோறு இல்லடா ஜீவன், நான் தாண்டா ஜீவன். அல்லேலூயா. வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்ப நானே. இது வரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சுது? எத்தனை பேர் நான் பாவின்னு உணர்ந்துட்டு போய் அந்த கையை, ஆணி அடிக்கப்பட்ட கை, அப்பா நமக்கு சோதரம். ஏன் அந்த ஆணி அடிக்கப்பட்ட கையை நோக்கி பார்க்கிற? அது மகிமை அடைந்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நம்மை தேவன் இன்றைக்கு விசாலத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியணும், அந்த மனுஷன் ஜீவனுள்ளவர். ஆமென். அந்த முகம், அந்த முதலாவது ஜீவன் சிங்க முகம், 2வது ஜீவன் காளையின் முகம், 3வது ஜீவன் மனுஷ முகம், 4வது ஜீவன் பறக்கிற கழுகு. அதுவும் கண்ணுக்கு தெரியுது பாருங்க, அதுதான் ஜீவநதி. அந்த ஜீவநதியில நீ பயணம் மேற்கொண்டு பயானால் அவர் உனக்கு விசால, மகா விசாலமான ஸ்தலம் போல இருப்பார். நீ எப்படி இருப்ப? பிதாவை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருப்பாய். இதுதான் மகா விசாலமான அந்த ஸ்தலம். மகா விசாலமான அந்த ஸ்தலம் என்பது எங்க அப்பாவுடைய பிரசனத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்கு வலிகளே இல்லை. மாம்சம் வலியை கொடுக்கும் தெரியுமா? இங்க கர்த்தர் என்ன சொல்ற கவனிங்க. அதை தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரின் நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாவரிப்பவன் யார் என்கிறார்கள். நல்லா கவனிங்க. இப்போ நித்திய அக்கினி என்ன பண்ணும்? நேரா எரியும். ஆமேனா? நித்திய அக்கினி என்ன பண்ணுது? நேரா எரியும். அக்கினி என்ன பண்ணுது? நேரா. இந்த உலகத்திலே கிராவிடேஷன் ஃபோர்ஸை மேற்கொண்டு மேலே போகிறது எதுனா நெருப்பு மட்டும்தான். அந்த நெருப்பு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது. அவர் அக்கினி ஜுவாலை என்பது அப்படியே பறந்து விரிவது, அது சிலுவையை காண்பிக்கிறது. சீயோனுக்குரியவர்கள் யார் என்றால், முதலாவது தேவ அன்பு, தேவனுக்குள்ள மனித அன்பு.
இந்த மனித அன்பு என்கின்ற என் ஜனங்களின் மத்தியிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று அங்கே சூனேமியால் சொல்லுகிறாள். அந்த சூனேமியால் சொல்லுகிறார், என்ன சொல்றா? அம்மா உனக்கு என்ன குறையா? ராஜா கிட்ட போய் பேசணுமா? இல்லை இல்லை, என் ஜனத்தின் மத்தியிலே நான் சுகமாயிருக்கிறேன். அதுதான் விசாலமான ஸ்தலம். அந்த கோஆபரேஷன், அந்த ஒரு யூனிட்டி, என் ஜனம், என் சபையார், என் ஜனங்களின் மத்தியிலே நான் சுகமாக இருந்தது. அக்கினி ஜுவாலை, யாக்கோபு அக்கினியும் யோசேப்பு அக்கினி ஜுவாலையும் என்று அங்கே ஒபதியாவில் பார்க்கிறோம். யாருக்கு இந்த விசாலமான ஸ்தலம்? இந்த விசாலமான ஸ்தலம் என்பது சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள், மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள். ஏன் அவர் மகிமையின் கர்த்தர் சொல்லுங்க? ஏறக்குறைய 1 hour பிரசங்கம் கேட்டுக்கிறீங்க. அவர் ஏன் மகிமையின் கர்த்தர்? ஏங்க அவர் மகிமையின் கர்த்தர்? தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். என்ன, எப்படி மகிமைப்படுத்தினார்? தேவ சித்தம் செய்யும்படி. அவர் மாம்ச சித்தம் செய்யல. ஆமென் சொல்லுங்க. கண்ணில் காண்கிற அந்த வாழ்க்கை வேலை. இப்ப வாலிப பிள்ளைங்களாம் புரியுதா? நீ சாவ போறியா இல்லை ஜீவனோடு தேவனுக்குன்னு வாழ போறியா? நீ சாவ போறன்னா கண்டவன் மேலே போய் சுத்துங்க. பெற்றதுங்களுக்கும் அறிவு இல்லை, இதுங்களுக்கு சொன்னாலும் நேற்றுலாம் ரூத்தம்மா பாவமாக இருந்துச்சு, எனக்கு வலி, அதுக்கு தாக்க முடியல. இந்த பிள்ளைங்க சாவுதுங்களே. வீட்டில் இருக்கிறது இதுங்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கல, இதுங்க மூஞ்சியே நோக்கி பார்க்குதுங்க. விசாலமான ஸ்தலத்தை பார்த்தா எப்போ 7:30 மணிக்கெலாம் காத்திருப்பு கூட்டம் முடிஞ்சிடும். ஏன்னா ஒன்றும் பண்ணுறது அவ்வளோ சேட்டைங்க. வீட்டில் இருக்கிறதுக்கு உங்கள் அம்மா அப்பாங்க புரியுதா? சோறு போடாமல் நல்லா ஃபாஸ்டிங். இந்த பிள்ளைங்களை எதுவுமே பரலோகம் சேர்க்கலாம். அவனை நீ பரலோகமாக மட்டும் எழுதி வச்சுக்க. நீ நினச்சில் உட்காந்துங்கிற அக்னி கடல் பயங்கரமானது, அது நித்தியமானது. நான் மறுபடியும் இந்த நல்ல நாளில் நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் நீ மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டன்னா சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்க. ஐயோ, இந்த உபதேசமாக எனக்கு வேணான்னு ஓடுறான், எல்லாம் திகைக்கிறான் பாவி. ஏன்? அக்னிக்கு முன்னாடி, அக்னி ஜுவாலைக்கு முன்னாடி எல்லாம் தாபரிக்க முடியலன்னு சொல்லி எந்த ஓடுறானுங்க. இப்போ ஏன் இப்போ ஜீவவாசல் ஜெப வீட்டுக்கு வரதுக்கு எல்லாம் தயங்குறான் சொல்லுங்க? இது அக்னி மாம்சத்தை எரிக்குது. உன் கண்ணில் இருக்கிறத பார்க்காதடா, சத்தியபரனை பாடுறான்னு சொன்னால் ஒருத்தனுக்கும் புரியல. இல்லை எங்கள் அப்பன் சொன்னதான் நான் கேட்பேன். எங்கள் அப்பா யாரு? நீங்கள் உங்கள் பிசாசாக்கி, உங்கள் பிதாவாக்கிய பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள், அவன் இச்சைகள் செய்ய மனதாக இருக்கிறீர்கள் கர்த்தர் சொல்லிட்டாரு. சபைக்கு வாங்கய்யா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை மகிமையில கொண்டு வர. ஐயோ, எனக்கு இது உபதேசம், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், அதுக்கு தான் பேசுகிறேன். நீ கர்த்தரை நோக்கி பார்த்துட்டா கடன் பிரச்சனை இருக்காது, வியாதி இருக்காது, வீட்டில் உனக்கு சமாதானம் இருக்கு. இதுதான் அவரை நோக்கி பாருயா, அவருக்கு எல்லாம் வந்துடும். பிஹோல்டு, அந்த கரத்தை பார், ஆணி அடிக்கப்பட்ட அந்த கரத்தை பார், அங்க ஜீவன் இருக்கு. செத்தாரே, நான் செத்துட்டு ஆண்டவரே, யா சித்தம் அல்ல உங்க சித்தம் செய்யணும். எச்சரிக்கையாக சொல்கிறேன், மாட்டிக்காதீங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டிங்கன்னா மகிமை அடைவீங்க. ஏதோ வந்தோம், உள்ளே வந்தோம், எனக்கு முன்னாடிலாம் ரொம்ப வலி, உங்களை நான் வாட்ச் பண்ணிக்கினே இருப்பேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டா திருவந்து கொடுக்க மாட்டேன், நிற்க வச்சு அசியமாக திட்டுவேன். இப்போ நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க மட்டும் நான் ஜெபம் பண்ணுகிறேன். வியாதி வர்றதும் அக்கிரமம், மறுபடியும் சொல்கிறேன், வியாதி வர்றதும் அக்கிரமம், உன் சாபம். நீ கர்த்தரை நோக்கி பார்த்துட்டேன்னா உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன் சந்ததி நல்லா இருக்கும். அந்த சந்ததி தேவ சந்ததியாக போகும். நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு போவியா? பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஓகேப்பா ஜெபம் பண்ண. நீ பாவின்னு உணர்ந்தியா? யாருக்கு நான் ஜெபம் பண்ண சொல்லுங்க? ஐயோ பிரதர், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் ஏசப்பா என்ன மன்னிக்கணும், என் குடும்பத்தை ஏசப்பா ஏற்றுக்கணும். சத்தியமாக உங்களுக்காக தான் ஏசப்பா, ஆமேன்னு சொல்லாமா? நீ உள்ளேயும் வருவியா, வெளியே போய் அக்கிரமத்தையும் வாழ்வியா, ஆனால் நீ நல்லா இருக்கணுமா? இந்த ஆண்டவரை கைவிட்டார், அவர் என்னைக்கு கைவிட தேவன் அல்ல. நீ ஒழுங்கா அவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பாய். உன் மனக்கண்ணில் அவரை நோக்கி விசுவாசம், தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். எச்சரிக்கை, தொடர்ந்து வாசி. நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? என்ன மூடணும்? உன் கண்ணை மூடு, அதாவது உன் அறிவை மூடு,
உன் மாம்ச அறிவை மூடு, உள்ளும் புறம்புமாக வாழ். இந்த உள்ளும் புறம்பும் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீ? தேவன் உன்னோடு பேசுகிறார். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார், உன்னோடு பேச துடிக்கிறார். அவர் சித்தம் உன்னில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துங்கிற? எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற? உன் கண்ணை மூடுன்றார். உன் மாம்ச கண்ணை மூடி உன் ஆவியின் கண்ணை திறந்து மகிமையின் கர்த்தரை நோக்கி வரவர் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தேவன். நாம் ஏன் சொல்லாமா? அவர் ஏன் பாவத்துக்காக பலியானார்? நான் என் இஷ்டத்தின்படி வாழ மாட்டேன் ஆண்டவரே, உங்க சித்தம் நான் செய்வேன். அதுதான் விசாலமான இடம். அதுதான் விசாலத்தில் கொண்டு வந்து எந்த ஒரு இடுக்கமும் நெருக்கமும் இந்த மாம்சத்தால வலியே வலிக்காது, இந்த ஜீவியத்தால வலியே வலிக்காது. அவர்கள் தான் மகிமையிலே பிரவேசிக்கிறவர்கள். அவர்கள் 26 என்கின்ற மகிமையிலே அவர்கள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 2026 கர்த்தர் நமக்கு மகிமையின் கர்த்தர் என்கின்ற அந்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் இன்னைக்கு விசாலத்தில் இருக்கிறோம். இப்போ நான் பேசும்போது நீங்க செய்த அந்த தப்பெல்லாம் உணர்ந்து, ஆமா இல்ல ஆண்டவரே, நான் இதெல்லாம் செஞ்சிடல ஆண்டவரேன்னு நீங்க மனசுக்குள்ள ஒப்பு கொடுக்குறீங்க. நீங்க நிச்சயமா மகிமை அடைவீர்கள். ஆமேன்னு சொல்லாமா? ஆண்டவரே, நான் இனிமேல் செய்வது இல்லப்பா. அப்பனா நம்ம இன்னைக்கு விசாலத்தில் தான் இருக்கிறோமா என்பதை செக் பண்ணிக்கின்னு இருக்கிறோம். நம்ம ஆமா விசாலத்தில் தான் இருக்கிறோமா? ஆமா, நான் பண்ணிட்டேனே ஆண்டவர், தப்பு பண்ணிட்டேனே, நான் கோபப்பட்டனே. கோபம் ஏன் வருது? சுயநீதியில் வருது. தேவனே ஞானமுள்ளவர், தாம் ஒருவரே ஞானமுள்ளவர். அந்த ஞானத்துக்கு முன்னாடி இந்த ஆண் ஞானம் ஒன்றுமில்லைன்னு செத்தாம் பாருங்க. அவன் தான் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிற தேவனை? இயேசு கிறிஸ்து வந்து என்ன காண்பித்தார்? நமக்கு என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார்? தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் மகிமையின் கர்த்தர். யா அக்கிரமத்தை அவர் சுமந்தார், அவர் பாவம் செய்யவில்லை. மகிமையின் கர்த்தர் என் ஜீவன். ஆமேனா? ஆணியில தான் ஜீவன் இருக்குது, மரணத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தம்முடைய பிதாவின் சித்தம் செய்வதற்கு தம்மை தாமே சாகடித்தார். ஆமே. இன்னைக்கு பிள்ளைங்க நம்ம சித்தம் செய்கிறாங்களா? அப்பா சித்தம், அப்பா சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறாங்களா? நான் யா இஷ்டம், நான் எங்கடா போவேன், உனக்கு என்ன அப்படின்னு பிள்ளைங்க கேட்கறத கேட்கும் போது என் காதில் எப்பா உனக்கு என்னன்னா அவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? பெற்றதுங்களுக்கும் சூடு சொரணை இல்லை, இதுங்களுக்கும் சூடு சொரணை இல்லை. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஏன் நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறோம் சொல்லுங்க? நான் ஆம்பளை இல்லை ஆண்டவரே, நான் தேவ பிள்ளை. ஆமேனா? நான் பொம்பளை இல்லை ஆண்டவரே, நான் தேவ பிள்ளை. புறம்பே இருந்து உள்ள அல்ல ஆண்டவரே, உள்ளிருந்து புறம்பே. என் தேவன் சொல்றதை நான் செய்றேன். ஜெயம் கொண்டு விட்டேன். இந்த உடம்பை நான் ஜெயிச்சிட்டேன், என் அறிவை நான் ஜெயிச்சிட்டேன். அவ்வளோதான் கான்செப்ட். அவர் முள்முடி அவர் தலையில. அப்போ உன் கண்ணை மூடிக்க. 11 வசனம், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம். நல்லா கையை தட்டி கர்த்தரிட இந்த வருஷத்துல என்னை உயர்த்தி விட்டார். நான் என் மாம்சத்தின்படி நடக்கல. அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். அவன் எங்கே வாழ்வான்? உயர்ந்த இடம். பிதாவாகிய தேவனை மகிமையாய் பார்ப்பான். அந்த மகிமையில பார்ப்பான். கண்மலைகளின் அரண்கள் அவருடைய உயர்ந்த இயேசு ராஜா என் அரணாய், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் என் பிதாவை நான் தரிசிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் அறிவு செத்து போச்சா? உன் நினைவில் இந்த பழசு மட்டும் வந்துடக்கூடாதுங்க, பாரம்பரியம் மட்டும் வந்துடக்கூடாது. இந்த பாரம்பரியம் முன்னாடி கேட்ட பாட்டு, முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, முன்னாடி இருந்த உறவு, முன்னாடி இருந்த பாவம், அது மறுபடியும் வரும் பாருங்க. அதுதான் பயங்கரமே. முன்னாடி இருந்தது, அது எங்கள் அம்மா, அது எங்கள் அப்பா, அது என் அண்ணன், என் தம்பி முன்னாடி செஞ்ச அந்த. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? எக்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒன்று சேர்றது, பழைய மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என் நண்பன் ஒருத்தர் கேட்டு, நம்மலாம் 90s, நம்மலாம் 98 99 இல்லையா? நான் 2000 நான் +2 முடிக்கிறேன். அப்போ 90 அந்த 90s கிட்ஸில் நம்மலாம் ஒன்று சேர்ந்து ஒரு டுகெதர் பண்ணலாம். எப்பா டேய், அதுக்கு ஆளை விட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன். வாட்ஸ்அப் குரூப்லேயே என் நம்பர் கேட்டானுங்க, அதுக்கும் நான் எஸ்கேப்பு. நல்லா கவனிங்க, நான் அவர்களை நேசிக்கிறேன். அந்த பாரம்பரியம் இருக்கு, அந்த பழைய பாவ வாழ்க்கை. இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை. எங்கள் அப்பா சொன்னால் நான் போகிறேன்.
அதில் அவர் எங்க அப்பா நாம மகிமைப்படுமா? எச்சரிக்கையா இருங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸு பழைய ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா மறுபடியும் உன்னை பாவத்தை தள்ளும். எச்சரிக்கை. கர்த்தர் சொல்றாரு, அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் ஆகும். அவன் அப்பா அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்துள்ள தேசத்தையும் பார்க்கும். தூரத்துள்ள தேசம் அதுதான் விசாலமான தேசம், விசாலமான ஸ்தலம். அது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீயோன் எருசலேம் என்கின்ற மகிமை. இந்த சீயோன் எருசலேம் என்ற மகிமை, மகிமையுள்ள கர்த்தரை உன் கண்ணு பார்க்கும். உன் கண்ணு பார்க்குங்க. அன்பான தேவஜனமே, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர் என்று விசுவாசிக்கிறீர்கள்? அவர் யார்? அவர் மகிமையின் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, அவர் யாருங்க? அவரு இயேசுராஜா. யாரு? மகிமையின் கர்த்தர். உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகும். எத்தனை பேர் அப்ப செத்துட்டீங்க? ஒவ்வொரு நாளும் சாவுங்க. அப்பா, நான் என் சித்தம் செய்யக்கூடாது. உங்க சித்தம் என்ன? காலையில எழுந்து 1 மணி நேரமாவது ஆவில ஜெபிப்பாங்க. ஆவில ஜெபிக்கிறதுனா என்ன தெரியுமா? உன்னுடைய யோசனைகள் எல்லாம் மறந்துட்டு அப்படியே உன் ஆத்மா கர்த்தரோடு இயேசுராஜாவுடைய நாமத்தில் அப்படியே கனெக்ட் ஆகி பிதா கிட்ட போய் நிற்கும், பிதாவின் பிரசன்னத்துக்குள்ள போய் நிற்கும். அவருக்கு எவ்வளோ ஆசையில் நம்ம மேலே, அவருக்கு எவ்வளவு ஆசையில, தேவனுக்கு எவ்வளவு அன்புல நம்ம மேல. அவர் மகிமையின் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அவரை 3ஆவதுல உயிரோடு எழுப்பி அவருடைய வலது பசலை உட்காரும்படிக்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, இப்போ நமக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, எதை நாம் மேற்கொண்டிருக்கிறோம்? மகிமையின் கர்த்தரை உங்கள் கண்கள் காணும். இயேசு ராஜா அவர் சிங்காசனத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது அந்த மகிமையின் ராஜாவை நம்முடைய கண்கள் முகமுகமாய் பார்க்கும். ஏசப்பா நாமத்தில் அவர் உயர்ந்த இடமாகிய சீயோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ள, அந்த அடைக்கலமாகி கண்மலை ஆகிய இயேசு ராஜாவுக்குள்ள நாம் பிதாவை முகமுகமாய் தரிசிப்போம். அன்பானவர்களே, அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, யார் என்ன சொன்னாங்க? நீதியாய் 15ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். நீதியாய் பேசி செம்மையானவைகளை, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி. 1. 2வது, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. 3வது, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. 4வது, இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. 5வது, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்றார் இல்லையா? எல்லாம் கவனிங்க. ஏதேனிலே இந்த ஆதாம் பாவம் செய்ததும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இஸ்மவேலையும் அமலேக்கையும் எகிப்தையும் அசீரியாவையும் பாபிலோனையும் உள்ள விட்டான். கவனிங்க, இந்த இடத்துல கர்த்தர் ஏதேனுக்கு லிங்க் பண்றாரு. என்ன லிங்க் பண்றாரு? சரி, இந்த சத்தியமெல்லாம் நம்ம பலமுறை தியானம் பண்ணிட்டு இப்போ விசாலமான இடத்துல வந்து இருக்கிறோம் இல்லையா? சரி, இஸ்மவேல் எப்படிப்பட்டவன்? அவன் கேரக்டர் என்ன? யாரோ சொன்னாங்களே, பரியாசக்காரன். பேசி ஆமேனா நீதியாய் நடந்துனா, முன்னாடி பரியாசம் பண்ண. பரியாசம் ஏது? ஒருத்தருடைய கேரக்டரை, ஒருத்தருடைய கிரியைகளை விமர்சிப்பது. அது வர லூசு மாதிரி பண்ணுது. அவன் மரம் அச்சினே இருக்கிறான், எப்போ பார்த்தா அச்சினே இருக்கிறான் பாரு. அவன் மரம் திட்டினே இருக்கிறான் பாரு. அவன் மரம் தின்னுக்கினே இருக்கிறான் பாரு. ஐயோ, அது பேச்சே பாரு. உன் சகோதரனை நல்லா கவனிங்க. இது பேய் தான் குற்றப்படுத்துகிறவன் இல்லையா? அவன் பண்ற பாவத்தை, தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆமேனா? அவர் பரிபூர்ணராக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஆக இது நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி என்பது இஸ்மவேல். முன்னாடி நமக்குள்ள இஸ்மவேலை மேற்கொண்டு விட்டோம். ஆமேனா? அடுத்தது, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கண் செய்வது என்பது அமலேக்கின் ஆவி. அமலேக்கு என்ன செய்வனா, கொள்ளையடிக்கிறது. சூனியம் பண்ணி சூனியம் வச்சு கொள்ளையடிக்கிறது தான் அமலேக்கினுடைய வேலை. இந்த அமலேக்கு என்ன செய்வான் அப்படின்னாக்கா, தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக நிற்கிறவன். அவன் திருடி நான் பெரிய ஆளு, நான் சிங்காசனம் இருக்கிறேன் அப்படி இடுக்கண் செய்து ஆதாயத்தை திரட்டுகிறவன் இந்த அமலேக்கு. அடுத்தது, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. வட்டிக்கு வாங்குறது, அப்புறம் லஞ்சம் கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து திருட்டு வழியில், குறுக்கு வழியில் பணத்தை சேர்க்குது. இது எதுனா எகிப்து என்ன பண்ணான்? ஏறக்குறைய 300 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல. ஆமேனா?
இது பயங்கரமான அந்தகார இருளின் ஆவி. அது அந்தகார இருளின் ஆவி. அடுத்தது ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் கைகளை அடைத்து என்பது அசிரியா. இந்த அசிரியன் எப்படிப்பட்டவனா பயங்கரமான பெருமக்காரன். அவன் என்ன செய்வான் அப்படின்னா எல்லாரையும் என்ன பண்ணனா அந்த நாட்களில் எல்லா தேசத்தையும் பிடித்து கொண்டு வந்து இஸ்ரேலையும் பிடிக்க வந்தான். நல்லா கவனிங்க, இஸ்ரவேலையும் பிடிக்க வந்தான். இஸ்ரவேலுடைய 10 கோத்திரத்தை கர்த்தர் அவங்க தான் கொடுத்தாரு இவங்களுக்கு புத்தியை புகட்டுவதற்கு. ஆனால் எருசலேமை பிடிக்க வரும்போது எசேக்கியா ராஜாவின் நாட்களில் இந்த அசிரியாவை கர்த்தர் மேற்கொண்டு விட்டார். இந்த எசேக்கியா ராஜா இந்த அசிரியாவை மேற்கொண்டார். அடுத்தது பொல்லாதவைகளை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிற மகா பாபிலோன். புரிஞ்சு போச்சா? மகா பாபிலோன் தான் வேசிகளினுடைய குடியிருப்பு, அது அருவருப்புடைய குடியிருப்பு. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா யோர்தானில் ஏதேனில் ஒரு நதி புறப்பட்டு அது அந்த தோட்டத்துக்குள்ளே, அந்த தோட்டம் என்பது குடும்பம், அந்த மரம் விருட்சம் என்பது நாம் தான். நமக்குள்ளாக இந்த மகிமையின் கர்த்தர் பாயும்படியாய், இந்த மகிமையின் கர்த்தர் நமக்குள்ளாக பாயும்படியாய் அவருடைய மனுஷீகத்தை, அந்த மனுஷிகத்துக்குள்ள தெய்வீகத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆனால் இதுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணுச்சுன்னா இது எல்லாம் உள்ள உட்காந்துக்குச்சு. இப்ப திருப்பி கொள்ளுங்க, இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு இப்ப விசாலத்திலுக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? யாரை மேற்கொண்டோம்? இஸ்மவேலு, அமலேக்கு. சரி, இஸ்மவேல் யாருடைய குமாரன்? அப்ப இந்த இஸ்மவேல் எங்க இருந்து வந்தான்? ஆபிரகாமுக்குள்ள. சரி, அமலேக்கு யாருடைய குமாரன்? யாசாவுடைய குமார். யாசாவுடைய பேரன் தான் அமலேக்கு. யாசா யாரு? ஈசாக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்களா? பிதாக்கள் நல்லா கவனிக்கணும். இதை தான் நம்ம ஏதேனில் மேற்கொண்டோம். இயேசு ராஜா சிலுவையில் இதை மேற்கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள இந்த ஜீவியமெல்லாம் இருந்துச்சு, இந்த சுபாவம்லாம் இருந்துச்சு. என்னைக்கு நமக்கு மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தோமோ அன்னைக்கு இதெல்லாம் மேற்கொண்டு இந்த விசாலமான அந்த இடம் என்கின்ற அந்த இயேசு ராஜாவை போல மாறுகிற அனுபவத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இப்போ இந்த 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை இயேசு ராஜா சிலுவையில் ஜெயம் கொண்டார். ஆமென் சொல்லாமா? இப்போ எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 10 வாசிங்க பார்க்கலாம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் அல்லது அவ்விடத்திலே பிதோலாவும் கோமேத கல்லும் உண்டு. நல்லா கவனிங்க, இது மகிமையின் கர்த்தருடைய நீதிமான். அவர் மகிமையின் கர்த்தர், அவர் பிதாவின் சித்தம் செய்யும்படி வந்தவர். எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஏசப்பாக்கு இல்லையா? எங்க அப்பா சித்தம் நான் செய்யறேனே, ஆமேனா? அந்த சந்தோஷமே அவருக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுவோமா? என் அக்கிரமத்தை என் கர்த்தர் சுமந்தார். நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல அந்த ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். பைசோன்னா என்ன சொல்லி பார்த்தோம்? இன்க்ரீஸ், பெருக்கம். இயேசு ராஜாவே பெருக்கங்க. நம்ம எல்லாம் பழுகி பெருக போகிறோம். ஆமீன் சொல்லாமா? இந்த வருஷத்துல நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே பழுகி பெருக போகிறது. ஏனென்றால் அவர் மகிமையின் கர்த்தர், அவர் பிதாவின் தேவன் சித்தம் செய்ய வந்தவர். அது எந்த தேசத்தை சுற்றி ஓடுது? ஆவிலா என்ற என்ன அர்த்தம்? சர்க்கிள் என்னது? வட்டம். வட்டத்தின் சுற்றளவு என்ன? வட்டத்தின் சுற்றளவு என்ன? போர்டில் வச்சு போட்டு காட்டு, எல்லாம் முட்டி போடு. அந்த பிரசங்கத்தை கேட்டாலும் முட்டி போடு, பட்டுன்னு சொல்ல தேவையில்ல. வட்டத்தின் சுற்றளவு என்ன? 2πr. 2π மாறிலி, கான்ஸ்டன்ட். ஏன்னா ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு பூரணம் அடையாது. ஆதியும் அந்தமும் என்றால் என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நான் பூரணம், நான் தான் ஆதி, நான் தான் அந்தம் சொல்லி ஆளுகை செய்கிற அக்கிரமக்காரர்கள். வட்டத்தின் சுற்றளவு என்னன்னா 2 × π 2πr. பையனுடைய மதிப்பு என்ன? 22/7. அது 22/7 வேல்யூ என்ன? 3.3. அதுக்கு முடிவே கிடையாது. ஆக வட்டத்தினுடைய சுற்றளவு ஆதி ஆரம்பிச்சு அந்தமாக முடிஞ்சாதான் வட்டம்.
உலகத்துல எந்த வட்டத்துக்கும் சரியான பாயிண்ட் கண்டுபிடிக்கவே முடியாது தெரியுமா? என் ஆண்டவர் மட்டும்தான் ஆதியும் அந்தமும். என் இயேசுராஜா மட்டும்தான் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவானவர். அது ஆவிலா தேசத்திலே சுற்றி திரிகிறது. எல்லாரும் சாவரம், என் கர்த்தர் மட்டுமே செத்து உயிர் தெழுந்தார். கையை தட்டி அல்லேலூயா. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். ஆமென் சொல்லுவோமா? அவர்தான் தேவ சித்தம் செய்த ஆதி, அவர்தான் அந்தம். அவர் செத்து மகிமை அடைந்த கர்த்தர் அவர். ஆக அந்த ஆவிலா என்பது அந்த வட்டம். இந்த ஆவிலா நல்லா கவனிங்க. ஆதாம் மாம்ச கண்ணு ஓப்பன் ஆயிட்டு ஆவியின் கண்ணு செத்து போயிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டான். நல்லா கவனிங்க. இந்த நான் என்பது தான் துரைத்தனத்தின் அதிகாரத்தின் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டல பொலதாவில் சேனை எல்லாம் உள்ள வந்து ஆதாமுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த கானான் தேசத்துக்குள்ள இந்த ஆவிலா என்ற தேசத்துல யார் வந்து வாசம் பண்ண தெரியுமா? இந்த இஸ்மவேலும் இஸ்மவேலுக்கு அப்பாரம் இந்த இஸ்மவேலின் ஆவில உள்ள புகுந்த அமலேக்கும் உள்ள இருக்கிறான். இந்த இஸ்மவேலையும் அமலேக்கையும் அழிக்கணும் அப்படின்னா எஸ்தரின் புத்தகத்தில் எஸ்தர் வந்து உபவாசத்தில் மட்டும்தான் இந்த அமலேக்கை, இந்த ஆவிலா என்கின்ற இந்த அந்த தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்து அவர்தான் ஆதி அந்தம், அவர்தான் தலை, அவர்தான் தலை, அவர்தான் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், அவர்தான் சபைக்கு தலை, அவர்தான் ஆதி அந்தம், அவர் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவர், அவரே சபைக்கு தலையானவர் என்று கொலோசியர் 1 வாசிக்கிறோம். இப்போ கடகடந்த வசந்த வாசிக்கலாம். இந்த ஆவிலா தேசத்தில் யார் போய் குடியேறினது? 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலின் வரலாறு அப்படின்னு 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். 17 வாசிங்க, நேரம் இல்லை. 12 இஸ்மவேலின் வரலாறு வருது. அப்புறம் இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவர்கள் இந்த இஸ்மவேலர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழி இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். ஆக இந்த ஆவிலாக்குள்ள இந்த பரியாசக்காரன் வந்துட்டான். இப்போ 33ஆம் அதிகாரத்தில் ஏசாயா புத்தகத்தில் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி, அப்பனா இந்த நம்ம வந்து செம்மையானவளை பேசாம அக்கிரமத்தை பேசணும் இல்லையா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எதை பேசணும்? அக்கிரமத்தை பேசணும், பரியாசம் பண்ணணும், மற்ற சகோதரர்களுடைய கேரக்டரை பற்றி பேசணும். அவங்க இப்படி அவங்கள பரியாசம் பண்ணி சில பேரை பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரே கமெண்ட், எப்போ பார்த்தாலும் அந்த நாராவாயை திறந்து எதுனா ஒன்று பேசுறது தோணு. ஆனால் அதெல்லாம் இப்போ நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம். ஆமேனா இல்லையா? என்ன இந்த இஸ்மவேல் உள்ள இருந்தான். இவன் என்ன பண்ணுவான்னா, அமலேக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், தேவ சிங்காசனத்துக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவன் தான் இந்த அமலேக்கு. ஆகாக் என்பவன் பயங்கரமான சிங்காசனத்தில் மேலே உட்கார்றவன். இவர்கள் பிற்காலத்தில் ஏசாவுக்கு பிற்பாடு, நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்குள்ளிருந்த இந்த இஸ்மவேலும் ஈசாக்குள்ள இருந்த இந்த அமலேக்கும், ஏசா மூலமா இந்த அமலேக்கு வராங்க. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகத்தில் இந்த அமலேக்கியர்கள் எங்கே குடியிருந்தார்கள்? 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த அமலேக்கை சங்கரிக்கும்படி அங்கே சவுல் கிட்ட சொல்லுவார். அவங்க எங்க குடியிருந்தாங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் அதில் 7ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து, ஆக இந்த ஆவிலா தேசத்துல புரிஞ்சு போச்சா? ஆவிலா என்னன்னு தெரியுதா? நான் தான் தலை, நான் தான் மகிமையின் கர்த்தர், நான் தான் ஆதியும் அந்தமோ அப்படின்ற ஒரு மரணம் இந்த இஸ்மவேலுக்குள்ளும் அமலேக்குள்ளும் இருந்துச்சு. இதையெல்லாம் நாம் மேற்கொண்டு மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு ஆவிலா தேசமாக இருக்கிறார். அவர் பைசோன் நதியாக அவர் எனக்குள்ளே ஓடுகிறார். இன்றைக்கு நான் விசாலமான அந்த ஸ்தலத்திலே வந்து இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? புரிஞ்சு போச்சா இல்லையா? ஆவிலா என்றால் வட்டம், சர்க்கிள். யார் இந்த உலகத்துக்கு ராஜா அப்படின்னா, ஆதியா இருந்தவர் தான்,
அந்தமானார். அல்பாவா இருக்கிறவர் தான் ஒமேகாவா ஆனார். அவர்தான் ஆதி அந்தம். அவர்தான் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். அவர்தான் ஆவிலா தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார். அந்த தேசத்தின் பொன் நல்லது. இயேசு கிறிஸ்து நல்லவர். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வாழ்ந்தது நல்லது என்று பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த வருஷத்தில் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேசத்தின் பொன் நல்லது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த நமக்கு எல்லாவற்றையும் நல்லதாகவே அவர் கொடுக்க போகிறார். நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். இந்த ஆறுக்கு திருப்பி. இந்த பைசோன் ஆறுக்கு அப்புறம் ஆறு வருது. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். இது என்ன செய்யுது அப்படின்னா, அநியாயமா என்ன பண்ணுதுனாக்கா பரிதானம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துற ஆவி மற்றவங்களை போயிட்டு ஆளுகை செய்யும். இது ஒரு பொல்லாத ஆவி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயாதீன சித்தம் இருக்குது. சுயாதீன சித்தம் அப்படி விடணும். இந்த ஆவிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு எப்படி இந்த கீகோன் அங்க இயேசு கிறிஸ்து ராஜா என்கின்ற அந்த வெளிப்பாடிலிருந்து நாம் இதை மேற்கொண்டோம். இதை நம்ம கடந்த அந்த வாக்குத்தத்த ஆராதனை இரவிலே நம்ம பார்த்தோம். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகிப்தை இது எப்படி ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொன்னாக்கா, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாய் அங்கே எகிப்தை சங்காரம் பண்ணி கர்த்தர் மீட்டு கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாய். ஆனால் இந்த அமலேக்கை கீசின் வம்சத்தில் அதாவது பென்யமின் கோத்திரத்தில் மொர்தேகாயும் எஸ்தரும் தான் அங்கே என்ன பண்றாங்கன்னா ஜெயம் எடுக்கிறார்கள். ஆமேனா? மொர்தேகாய் எஸ்தர் தான் என்ன பண்றாங்க? இந்த அமலேக்கை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறார்கள். எப்படி ஜெயம் எடுத்தாங்க அப்படின்னா, உபவாசம். நான் மறுபடியும் சொல்றேன், உபவாசத்தில் மட்டும்தான் இந்த அமலேக்கை மேற்கொள்ள முடியும். நம்மளாம் பல நாள் உபவாசம் இருந்து எனக்குள் இருக்கக்கூடிய அந்த நான் என்ற அகம்பாவம் போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசித்து ஆண்டவர் கதறி இந்த அமலேக்கையும் இஸ்மவேலையும் நம்ம மேற்கொண்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமையின் மூலமாய் எகிப்தை மேற்கொண்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். இந்த அசிரியா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் இஸ்ரவேலர்களை கொண்டு தேவன் வைத்த பிற்பாடு இந்த அசிரியா என்ன பண்ற, பயங்கரமான வல்லமையாக எழும்பி அவன் என்ன செய்யறான்னா தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறான். எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே எசேக்கியா கேருபீன்கள் மத்தியிலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தாவே, இந்த அசிரியை எம்மாத்திரம் வானமும் பூமியும் உம்முடையது ஆண்டவரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வெற்றியின் மூலமாய் இந்த அசிரியாவை மேற்கொண்டோம். ஆமென் சொல்லுவோமா? இயேசு ராஜா தான் ராஜா என்கின்ற அந்த ஒரு வெளிச்சத்தில் எகிப்தை மேற்கொண்டோம். இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சத்தில், அந்த ஒரு பார்வையில், அவரை நோக்கி பார்த்த அந்த பார்வையில் இந்த அசிரியாவை மேற்கொண்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர். இந்த ஐபிராத் என்பது ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி நிறைந்த. ஆனால் நம்மளால கனி கொடுக்க முடியாமல் எல்லாருமே முள்ளாக இருந்தோம். இது மகா பாபிலோன். இந்த மகா பாபிலோனை கர்த்தரே பின்னாட்களில் அழிக்கிறார். கர்த்தரே என்ன செய்யறாருன்னா பின்னாட்களில் இந்த மகா பாபிலோனுக்கு பயங்கரமான ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறார். இந்த 4 காரியத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை பெற்றதுனால்தான் கர்த்தர் அழைக்கும் போது மணவாட்டி எப்படி அழைக்கிறார்னா, இந்த ஐபிராத்தை எப்படி மேற்கொள்ள முடியும், அதாவது பாபிலோனை எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி இந்த எதிர்வல்லமையை மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, நம்முடைய நீதியினாலே நம்முடைய சகோதரர்களுக்காக நம்ம பலியாகி நம்மை மீட்கிற நீதியில தான் இந்த மகாபாபிலோனை மேற்கொண்டு நம்ம உள்ளே இப்போ இந்த செழிப்பான இந்த விசாலமான இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். அங்கே வேதம் நமக்கு தெரிய சொல்லி நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டிய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமான நீதிகளே. அந்த பரிசுத்த நீதி என்பது கனி நிறைந்த வாழ்க்கை. தன் சகோதரனுடைய தேவைகளை அறிந்து, தன் குடும்பத்தாருடைய தேவைகளை அறிந்து அவங்களுடைய மனசை குளிர பண்ணவள் இவள் தான் மணவாட்டி. அதனால தான் கர்த்தர் அழைக்கும் போது என் பிரியமே, அதாவது என்னுடைய சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று 4 காரியத்தில் அவர் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து நம்ம முடிக்க போறோம். எடுத்து வாசி 2 வசந்த காட்டுற திருப்பி கொள்ளுங்க. அங்கே உன்னத பாட்டின் புத்தகத்தில் 5வது அதிகாரம், உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில் எப்படி நம்ம இந்த விசாலமான இடத்துக்கு சேர்ந்தோம், கர்த்தர் நம்ம எப்படி அழைத்து கொண்டு வந்தார். உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் நித்திரை பண்ணினேன் என்பது அக்கிரமம். நீங்கள் விழித்திருங்கள்னு கர்த்தர் சொன்னாரா?
ஆனால் நான் நித்திரை பண்ணினேன் என்பது மணவாட்டி ஒத்துக்கொள்ளுகிறாள். நான் பாவி, என் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது. விழிப்பு என்பது நான் பாவி என்று விழித்துக் கொள்வது. எத்தனை பேர் பாவி என்று ஒத்துக்கொண்டீர்கள்? ஆமென் சொல்லாமா? அப்போ நம்ம நல்ல கவனி. நான் நித்திரை பண்ணினேன் என்பது நான் பாவியா இருந்தேன், நான் அக்கிரமம் செய்தேன். மணவாட்டினா யாருங்க? யாக்கோபு தாங்க மணவாட்டி. நான் ஒரு அக்கிரமக்காரனா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் உட்காந்து போராடினா இருப்பாருங்க, அவர் தான் மணவாட்டி. நான் நித்திரை பண்ணினேன் என்பது நான் என் சுயநீதியில இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்தேன் ஆண்டவரே. ஆனால் என் ஆத்துமா விழித்து கொண்டது. புரிஞ்சு போச்சா? என் கண் என் கர்த்தரை நோக்கி பார்த்து விட்டது, என் கர்த்தரை உற்று நோக்கி விட்டது. அந்த சீயோனை நோக்கி பார்த்தது, அந்த அமெரிக்கையான எருசலேமை நோக்கி பார்க்கிறது, அந்த ஆணியை பார்க்கிறது. அது என் மீட்புக்காக என் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். இதுதான் மணவாட்டி. மணவாட்டினா யாரு? பாவமே செய்யாதவளா? பாவத்தை உணர்ந்து கொண்டவள், பாவத்தை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோட மனஸ்தாபத்தோட இயேசுராஜா சமூகத்தில் வந்தவள். நான் நித்திரை செய்தேன், ஒத்துக்கணும். நான் பாவியா இருந்தேன், நான் அக்கிரமம் செய்தேன், என் சுயநீதியில ஓடினேன். நான் இஸ்மவேலாக, அமலேக்காக, எகிப்தாக, அசிரியாவாக, பாபிலோனாக நான் சுற்றி திரிந்தேன். ஆனால் என் இருதயம் விழித்துக் கொண்டது, என் இருதயம் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. இந்த 4 நதியினுடைய அந்த ஜீவியம் உனக்குள்ள இருக்கிறதுமா? நீ என் சகோதரி என்பது அவர் தேவனுடைய ஒரே பிறந்த குமாரன் என்கின்ற அந்த விசுவாசமும், பிரியம் என்பது அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்கின்ற விசுவாசமும், புறா என்பது அவரை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். behold, அவரை உற்று நோக்கி பார்க்கிற அந்த கண்கள். உனக்கு புறா கண்கள் இருக்கிறது என் பிரியமே, உன் கண்கள் புறா கண்களா இருக்கிறது. இந்த புறா தன் மணவாளனை மட்டுமே நோக்கி பார்க்க, வேறு யாரையுமே நோக்கி பார்க்காது. உண்மையா இல்லையா? எல்லாம் என்ன பாருங்க பார்க்கலாம். இந்த புறா மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்க்கும், வேற ஒருத்தனை பார்க்காது. இவன் தான் பழைய புருஷன், இயேசு கிறிஸ்து எனக்கு புதிய புருஷன். இவன் செத்துட்டான், இவன் செத்தா தான் அவர் எனக்கு புருஷனாக முடியும். இந்த அறிவு சாகணும். என் புறாவே என்று சொல்லுவது நீ இந்த மாம்ச அறிவில் நடக்கல, யான் அறிவில் நீ நடந்த. என் உத்தமியே என்பது விசாலத்தில் வந்து விட்டவளே, கனி கொடுக்கிறவளே, தன் சகோதரனுடைய அந்த ஒரு நெருக்கத்தை மாற்றுகிறவளே, தன் சகோதரிய ஒடுக்கத்தை மாற்றுகிறவளே, தன் சகோதரனுக்காக பலியாகிறவளே, உத்தமியே என்று கர்த்தர் இங்கே அழைக்கிறார். அந்த 4 நதிகள் அங்கே மகிமையுள்ள கர்த்தர், அங்கே நதிகளும் ஆறுகளும் உள்ள மகா விசாலமான ஸ்தலம் போல் அவர் இருக்கிறார். அதுதான் இந்த மணவாட்டி. இந்த 4 ஆறுகள், அந்த ஜீவ நதி புறப்பட்டு வந்து 4 நதிகளாக அந்த தோட்டத்துக்குள்ள பாய்கிற அந்த அனுபவம் தான் என் சகோதரி, என் பிரியம், என் புறா, என் உத்தமி என்கின்ற அனுபவம். இது எப்பொழுது இவளுக்கு கிடைத்தது என்றால், என்னுடைய தலை மழை பனியில நனைந்திருக்கிறது. அல்லேலூயா. வாசி தொடர்ந்து. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறல் நடந்தது. ஆக எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்ப அந்த மழை ஆசீர்வாதமான மழை, அது நல்ல செழிப்பான தாவரங்களை கொடுக்கும். அந்த கொழுமையான பனி நல்ல கொழுமையான பதார்த்தங்களை கொடுக்கும். இது தேவனுடைய மறைபொருள், தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவனுடைய வெளிச்சம் தான் அந்த பனி. அது தேவ ரகசியம். நமக்குள்ளே இந்த பனியை கொடுத்தார். இந்த ரகசியம் உள்ள இருந்தா தான் அந்த 4 ஜீவன்களின் வாழ்க்கை, அந்த ஜீவனுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அன்பானவர்களே, அந்த ஜீவனுள்ள வாழ்க்கை தான் என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென் சொல்லாமா? இந்த உத்தமியே என்பது என்ன தெரியுமா? அந்த மகா பாபிலோனை விட்டு வெளியே வந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை. சகோதரர்கள் மேல அன்பு வைத்து, நான் என் ஜனங்களின் மத்தியிலே நான் சுகமாய் இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன் அல்ல, என் ஜனங்களின் மத்தியிலே நான் சுகமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நல்ல அன்புள்ள இருதயங்களை கொடுத்துக்க நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சபையார், எங்கள் குடும்பத்துக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, அதே மாதிரி பாஸ்டர்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அர்த்தம் என்ன? என் ஜனங்கள் மத்தியில் நான் சுகமாக இருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? என்னை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், அல்லேலூயா சொல்லாமா? இது மாம்சத்தில் வந்ததா? இது
இப்போ நானும் கூட என்ன பண்ணுறேன், நான் ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவரே என் சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அது நியூ இயரா இல்லை ஆண்டு விழாவா தெரியல, அதுக்கு நல்ல ஒரு தேவன் அதுக்கு தொகையை சந்திப்பார் என்ற கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த உத்தமி என்கின்ற அனுபவம் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவளுடைய நீதி என்பது இயேசு ராஜாவுடைய அந்த விசாலம், அவரை போல மாறி ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஒருத்தருடைய குறையும் குறைய பார்க்காம இருக்கிறதல்ல, பலியாவது குறைய பார்க்காம இருக்கிறதெல்லாம் இது வந்து என் சகோதரியில முடிஞ்சிருது. என் சகோதரியன்னு சொல்லும் போதே அந்த குறையெல்லாம் பார்க்க மாட்டேன் நீ. ஆனால் உத்தமி என்பது உன் சகோதரனுக்காக நீ உன்னையே நீ ஒப்பு கொடுத்து அவனுடைய மனதை குளிரச் செய்வது தான் உத்தமி. என் சகோதரிய மனதை, ஒருத்தருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. அதுதான் தேவ சித்தம் செய்கிற மகிமை. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காம உங்களால் தேவ பிள்ளையாக வாழ முடியாது, நீங்கள் அக்கிரமக்காராக தான் வாழ முடியும். ஆனால் மணவாட்டி ஜெயங்கொள்ளுகிறாள். இந்த மகா பாபிலோனை யார் ஜெயிக்கிறது தெரியுமா? ஐபிராத்து என்பது கனி நிறைந்த, ஐபிராத்து என்கின்ற அந்த கனி நிறைந்த அந்த நதி நமக்குள்ளே ஓடுகிறது என்றால் அந்த மகா பாபிலோனை ஜெயங்கொண்டிருப்போம். இந்த மகா பாபிலோனை ஜெயங்கொண்டது யார் என்றால் மணவாட்டி உத்தமி மாத்திரமே ஜெயங்கொண்டவள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசித்து 8 வசனங்கள் வாசித்து முடிக்க போகிறோம். இதான் உத்தமி. 8 வாசிக்க போகலாம். 19ஆம் அதிகாரம் 1லிருந்து. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு இதான் மகா பாபிலோன். அவள் மகாவேசி. நல்ல கவனி, மகா வேசிக்கு ஆணாக நடந்தவர்கள், பெண்ணாக நடந்தவர்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் ஆண், என் மன விருப்பத்தில் நடப்பேன். நான் பெண், என் மனதில் நடப்பேன். இல்லை, நான் தேவ பிள்ளை. ஆமீன் சொல்லுங்க. இவங்க தான் விசாலமான அந்த ஸ்தலத்துக்கு வந்தவர்கள். இந்த மகிமையுள்ள விசாலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த வேசித்தனத்தை விட்டு வெளியே வந்து விட்டோம். ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் சத்தியம் புரிஞ்சிச்சு? வாலிப பிள்ளைகளே, நீ தேவ பிள்ளையா இருக்கிறாய் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவன் உங்களை நேசித்திருக்கிறார். இந்த மகா பாபிலோனை ஜெயங்கொள்ளுங்கள். என் கர்த்தர் எனக்கு சொல்கிற வரைக்கும் என் கர்த்தர் சொல்லுவார், எனக்கு ஏற்ற துணையை வைத்திருக்கிறார். நான் வேசித்தனம் பண்ணுவது இல்லை. பிள்ளைங்களை அப்படி தான் வளர்க்கணும். செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு நல்லா யூடியூப்பில் போடா, நீ ஷார்ட்ஸுக்கு போய் பாரு, நீ ரீல்ஸை போய் பாரு, இப்படிலாம் சொல்லி விடக்கூடாது. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்கணும், அந்த வேசித்தனத்தை ஜெயங்கொள்ளணும், அவங்க தேவ பிள்ளையாக வரணும். அங்கே கட்ட சொல்ற பாருங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க. தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து நம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ஏன்னா மணவாட்டி இந்த மகா பாபிலோனை ஜெயங்கொண்டு தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்தால், இந்த நன்மையில தான் நமக்கு மீட்பு இருக்கிறது. குறைய பார்க்கல அப்படி இல்லை, நன்மை செய்கிறது. உன் சகோதரனுக்கு இறங்கி போய் நன்மை செய்வேன், அதில் உன் மனசு குளிரும். எங்கள் அப்பாவுடைய பிள்ளை, எங்கள் அப்பா மகிமைப்படுறார், என் சகோதரனுக்கு நான் செய்கிற அந்த நன்மை எங்கள் அப்பா மகிமைப்படுறார். அந்த நன்மையில தான் கர்த்தர் ராஜ்யபாரம். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல. நீ மாம்சத்தில் இருந்தனா எப்படி அவருக்கு மணவாட்டி ஆக முடியும்? நீங்க தான் அவங்க அறிவுக்கு செத்துட்டீங்களே. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்துருச்சு, என்ன பண்ணுச்சு? அவ ஸ்பிரிட் இந்த பழைய புருஷனை சாகடிச்சுட்டா, செத்துட்டா. இந்த பழைய புருஷன் டைவர்ஸ் ஆயிடுச்சு, செத்து போயிட்டான். அதான் ரோமர் 7 சொல்றாரு, இந்த பழைய புருஷன், இந்த அறிவு, இந்த ஆம்பல் அறிவு, பொம்பளை அறிவு, இது செத்து போயிட்டான். இப்போ முழுக்க ஸ்பிரிட். இப்போ நம்ம ஆட்களுக்கு எதனா ஒரு சின்ன வார்த்தை சொன்னாவே அப்படியே புருன்னு கோவம் வந்து கோச்சிக்கிறாங்க இல்லையா? அவங்ககிட்ட பேசவே கூடாது.
ஆனால் இந்த அபிஷேகம் உடையவங்க, பாஸ்டர் என்னை திட்டுங்க பாஸ்டர், எனக்கு என்ன இருந்தா என்னை கடிந்து கொள்ளுங்க, என்னை அடிங்க, என்னை திட்டுங்க, என் காரியத்தை பண்ணுங்க, அவங்களை எவ்வளவு திட்டினாலும் கையை கட்டினு அப்படியே தலையை கொடுப்பாங்க. அவள் தான் மனவாட்டி, அவள் தான் உத்தமி, அவள் தான் இந்த மகா பாபிலோனை ஜெயம் கொண்டு ஐபிராத்து என்கின்ற அந்த கனி நிறைந்த அந்த வாழ்க்கை நமக்குள்ளே செயல்படுகிறது. அதை வாசிக்க பார்க்கலாம் தொடர்ந்து. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. கரங்களை உயர்த்த ஆமென் சொல்லாமா? அந்த நீதி எது? அந்த நீதி எது? அது என் பிதாவுக்கு மகிமையாய் என் சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறேன் என்பதுதான் அந்த மகிமை. ஆக நீங்கள் மகிமையின் கர்த்தரை உற்று நோக்கி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கண் திறக்கப்படுகிறது. ஏதேனில் மூணு அந்த கண் சபையில் மறுபடியும் திறக்கப்படுகிறது. நான் தேவ பிள்ளை. எல்லா அறிக்கை செய்யலாம், நான் யாருடைய பிள்ளை? நான் தேவனுடைய பிள்ளை. இதுதான் அவருடைய மனவாட்டி. என் மாம்ச கண்ணு மூடிருச்சு, எந்த ஒரு அசுத்தமும் என் கண்ணுக்கு என் இருதயத்துக்குள்ளே போவாது. மாறாக என் பிதாவின் சித்தத்தின்படி உள்ளிருந்து புறம்பே நான் செயல்படுகிறேன். இந்த உள்ளும் புறம்பும் என்பதுதான் மனவாட்டி. இது பரிசுத்தோட நீதிகளே என்பதில் நாம் மகிமை அடைகிறோம். இந்த விசாலமான அந்த சந்தோஷத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த சந்தோஷம் நித்திய சந்தோஷம். ஆமென் சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற